இந்த பாராளுமன்ற உரை இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில அர்ச்சுனா ராமநாதனுடைய வாழ்க்கையிலேயோ இன்னும் எனக்கு தெரியல. பட் அர்ச்சுனா ராமநாதனுடைய உரை பாராளுமன்றத்தில இருந்து உங்களுக்கு தமிழாக்கம் செய்ய வேண்டிய தேவையும் இருக்காது, போடவும் இல்லாது. கௌசல்யா நரேந்திரனுடைய தமிழ் உரையை மேபி சிங்களாக்கம் செய்து சிங்கள ஊடகத்துல போட வேண்டிய தேவை எனக்கு இருக்குமோ தெரியல. ஆனால் கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் இந்த அனுரகுமார் ஜனாதிபதி அவர்களுடைய இந்த அரசாங்கத்துல பட்ட பயங்கரமா நம்பிக்கை வச்சிருந்து எல்லாருமே பொது ஜனாதிபதி என்று சொல்லியிருக்க அனுரகுமார் நாயக்கனுடைய ஜனாதிபதி என்று நான் எங்களுடைய ஜனாதிபதி என்று நாமல்கிட்ட சஜித்திட்ட போய் அதுக்கு பிறகு திருப்பி அனுரோட்ட வந்து ரணில் வரலாமான்னு ஜோதிச்சு பார்த்து அரசியலும் தெரியாம அந்த காலத்துல. ஆனால் கருத்தனாக்கு அதால அனுரவும் வெற்றி, அது பிறகு அனுரவும் தோல்வி, உள்ளூராட்சி சபை தேர்தலில் விஜயும் வெற்றி, அடுத்த மாகாண சபை தேர்தலில் அர்ச்சனா சொல்றதான் நடக்கும். அதுக்கு அடுத்தது ஜனாதிபதி எலெக்ஷன்லையும் பொது தேர்தலையும் அர்ச்சனா சொல்றதா நடக்கும். வேணுமெண்டா சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அது பிறகு கடைசியா எல்லாருடையும் முக்கியமாக கக்கூஸ் மாலி என்று சொல்லுகின்ற உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நான் யாருன்னு சொல்ல விரும்புகிறேன், இந்த வெளியால சொன்னதுக்கு வழக்கு போடுவாங்க. அவாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உகண்டா குமாரி என்று சொல்லி நான் கிடைக்கணும். இந்த சிங்களம் தெரியாதால உங்களுக்கு நான் அங்கே ஏன் இவ்வளவு ஃபேமஸ்ன்றது அவையில ஆக்களுக்கு மொத்துன்னு பாராளுமன்றத்தில் மொத்துறதால. ஸோ அது உங்களுக்கு தமிழாக்கள் தெரிஞ்சிருக்கேன். நான் அதில் பூர்ணப்பட்ட அவ்வளவு ஹிட்டா ஓடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த கதைகிற அந்த கக்கூஸ் மாலி உகண்டா குமாரி கதைகள் எல்லாம் உங்களுக்கு ஹிட்டா ஓடி இருக்காது விழாலம் தமிழ் ஊடகங்கள்ல. ஏனென்றால் அது சிங்கள ஊடகங்கள்ல பயங்கரமா 80K 160K 390K ஓடின வீடியோகள் எல்லாம் இருக்கிறது. ஸோ எனக்கு உதவி செய்த எல்லாருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கும் சொல்றேன், நான் இவ்வளவு அடியடி நடிச்சு போட்டு சொல்றேன், இது எல்லாமே மனசுல இருந்து இல்லை. நான் இங்க இருந்து அங்கடியில் அடிக்கிறவனும் இல்லை, அங்க இருந்து இங்கடியில் அடிக்கிறவனும் இல்லை, இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு எதிரடியில் அடிக்கிறவனும் இல்லை, அங்க இருந்து இங்கடியில் அடிக்கிறவனும் இல்லை. அவே அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய கதை முடிச்சிருக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்திருந்த ஆக்களுக்கு உண்மையாவே நன்றி. பெரும்பாலும் பாராளுமன்றத்துக்குள்ள அர்ச்சுனா ராமநாதனுடைய குரல் இனிமேல் வரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அரசியல் அப்டேட் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் 9 மணிக்கு கட்டாயம் போடுவேன். இனித்தான் என்னோட உண்மையான வேலை தொடங்குது. விடாலும் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு என்ன செய்தார்னு தான் சொல்லி கொண்டிருந்தவர். இனித்தான் கௌசல்யா நரேந்திரன் என்ன செய்கிறார் என்றதை போட வேண்டிய சரியான மீடியா வேலை எனக்கு இருக்கிறது. காலத்துல ஒரு கேமரா உடங்கி அவர் உள்ள கண்டா வந்து கதைங்க. கௌசல்யா நரேந்திரனுடைய மீடியா செக்ரட்டரி, கௌசல்யா நரேந்திரனுடைய பர்சனல் செக்ரட்டரி, கௌசல்யா நரேந்திரனுடைய டிரைவர் எல்லாமே நான் தந்துருப்பேன். ஸோ எல்லா சம்பளம் என்ன தான் வரைஞ்சு யோசிக்கேன். பிராசனின் பேரையோ ஜெயதாசன் பேரையோ போட்டிருந்தா கூட சம்பளம் நான் தான் எடுப்பேன், நான் தான் சாப்பிடுவேன். பயப்படாதீங்க நீங்க. அவங்க எனக்கு தருவாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு வேற ஜொப் இல்லை, எனக்கு அதை தருவாங்க. கௌசல்யா நரேந்திரன் எனக்கு சாப்பாடு கேட்டா சாப்பாடு தரும், இல்லை நீங்க வெளிநாட்டுல இருந்து யாராவது சாப்பாடு போடுங்கன்னு கேட்டாலும் சாப்பாடு தருவாங்க. ஸோ இந்த அரசியல், இந்த பாராளுமன்ற அரசியல் இதுதான் கடைசி வீடியோ. நன்றி வணக்கம். என்னுடைய உரையும் இதுதான் கடைசி. நன்றி வணக்கம். டாக்டர் අර්චුන. තුමාගේ කාලේ නාස්ති කර ගන්නවන්නේ නෑ නෑ ඉන්නවා ඒක ඔයාලට අපරාධෙට මීඩියා කින් වරනවා ප්‍රොෆෙසර් හරිද මේගොල්ලෝ මේ ප්‍රොෆෙසර් ඔබතුමා හරි කියන්නකො මූලාසන ඉඳගෙන ප්‍රභාකරන් රස්තවාදියා කියලා ටයිම් දෙන්න මම ටයිම් දෙන්න ඔබතුමාට අද මේක ඔබතුමාගේ කාලේ ඔබතුමා කතා කරන්නේ ඒකත් කියන්න බැරි වෙලා ඉන්නේ හරිද මේ ඉන්නේ මල්පොල ටිකක් කියන්නකො ප්‍රභාකරන් රස්තවාදී කියලා මෙතුමා කියනවා ප්‍රභාකරන් රස්තවාදී කියලා මම කිව්වා දෙයියෝ කියලා අපි අපේ ස්ටෑන්ඩ් එකේ ඉන්නවා හැබැයි අපි එකෙන් යන ආදරේ මම අද අවිල්ලා කෝට් එකක් දාගෙන ටයි එකක් දාගෙන අවිල්ලා මේ පාර්ලිමේන්තුව වලද ඉන්න පුළුවන් නම් 1992 වල බෝම්බයක් පුපුරනකොට එක එක අවිල්ලා බෝම්බය වැටෙනකොට මාව බේරගත්ත මිනිස්සු දැන් බිම යට හැබැයි තමුන්නාසලාගේ බේරගත්ත මිනිස්සු ඔක්කොම ටික කකුල් නැතුව අත් නැතුව ඉන්නවා. තමුන්නාසලා කතා කරනවාද? ලැජ්ජායක ඔක්කොම ඇදෙන් ටික මාර ගලවල යන්න. තමුන් අයියෝ මේ පුතාගේ නම කිව්වා නැගිටින් දන්නේ. අයියෝ මෙයාගේ නම කියනවා හරියට එදා වෙන එක්කෙනාගේ නම කිව්වා. මේ කියනවා එක්මට. මේ ඔබතුමා வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விடயம் நேற்றையான் என்னுடைய உரை சிங்களத்துல இருந்தது. ஏன் டாக்டர் சிங்களத்துல காய்ச்சினீங்க? கடைசி நாள் நீங்கள் தமிழ்ல எங்களுக்காக உரையாற்றுவோம் என்று பார்த்தீங்க. தமிழர் நாங்கள் தானே, உங்களுக்கு ஓட் போட்ட நாங்கள், ஏன் நீங்க சிங்களத்துல காய்ச்சிங்க? முதலாவது கேள்வி. கடைசி நாளுக்கு முதல் நாள் டாக்டர் வியாழக்கிழமை ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை கொண்டு வாரீங்க. இங்க செம்மணியில 560க்கு மேற்பட்ட உறவுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் உறவுகள். அதுகள் சம்பந்தமான ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை இல்லை. ஆனால் நீங்கள்
முஸ்லிம் சகோதரர்களுக்காக ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறீங்க கடைசி நாள்ல. அந்த நாள்லையும் சிங்களத்துல தான் கதைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வாக்கு போட்டது நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு 60% 80% 60% சிங்களம் தெரியாது. சோ நாங்கள் உங்களை வாக்கு போட்டு சாவச்சேரியில இருந்து கஷ்டப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பி எங்கன விஷயத்த கதைப்பீங்கன்னு பார்த்தால் நீங்கள் மற்ற இனங்களுக்கு சார்பாக காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. உங்களை நம்பி நாங்க என்னட்டு பாராளுமன்றத்துல அடுத்த வருஷம் தேர்வு செய்கிறது. இப்படி 2-3 பேர் தான் கேட்கணும். யார் இப்படி கேட்கணும்டா என்ன பிடிக்காதாக்கள், சரிதானே? என்ன பிடிக்காதாக்கள், நான் இந்த அரசியல் விட்டு போகணும்டாக்கள், நான் என்ன ஃபேமஸா வரணும்னு வைரீராக்கள் தான் இப்படி கேட்கணும். நேற்றுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது எனக்கு வெளிநாட்டுல இருந்து. ஒரு அண்ணா ஒரு ஆள், சரிதானே, முக்கியமான ஒரு ஆள். டாக்டர், எனக்கு தெரிஞ்ச பழைய சிங்களங்களை தூசு தட்டி பார்த்து உங்களுடைய உரையை கேட்டேன். நீங்கள் தமிழ் மக்களுடைய மனசை மட்டுமில்ல, சிங்கள மக்களுடைய மனசையும் முஸ்லிம் மக்களுடைய மனசையும் வெண்டு காலம்படி நீங்க சொல்லிக்கிறாங்க டாக்டர். பட் நீங்கள் எல்லாருடைய மனசையும் வெண்டுட்டீங்க. இப்ப நீங்க இந்த பாராளுமன்றத்துல விலத்தி போறதுல தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, சிங்கள மக்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம் மக்கள் கூட இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றத்தை விட்டுட்டு போறதுல கவலையா இருக்கிறாங்க டாக்டர். நீங்கள் அரசியல்வாதியா ஒரு மனம் கவர்ந்த மூவின மக்களுடைய மனம் கவர்ந்த ஒரு அரசியல்வாதியாக விஷயங்களை நேர கதைக்கிற, முகத்துக்கு நேர கதைக்கிற முதுகெலும்புள்ள அரசியல்வாதியா பாராளுமன்றத்திலிருந்து போறீங்க டாக்டர். வாழ்த்துக்கள், உங்களுடைய எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள். நேற்று எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது. நான் கிணக்க மெசேஜ் வந்திருந்தேன். அப்படி கிணக்க வந்திருந்தது. அதுல ஒன்று உதாரணமா சொல்றேங்க. சோ என்னுடைய மனசு முறுத்தினது கடைசி நேரங்கள் தமிழ்ல உரையாட்டாம சிங்களத்துல உரையாட்டிட்டு போயிருக்கேன் என்று. ஆனால் நான் தான் வளமையா அவங்களுக்கு என்ன சிங்களத்துல உரையாட்டினாலும் அப்படியே தமிழாக்கம் செய்து போடுறேன். 2 வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா நான் செய்த தமிழாக்கம் பிள்ளை என்று? அந்த எனக்கு தெரிஞ்ச சிங்களத்துல நான் தமிழாக்கம் செய்திருக்கிறேன். சரிதான், எனக்கு தெரிந்த தமிழ்ல தமிழாக்கம் செய்திருக்கிறேன். அவே கனவேருக்கு அது பிரச்சனையா இருக்கிறது. சோ வளமையாவே நான் இந்த தமிழாக்கத்தை சொல்லி போறேன்னா அதுக்குள்ள கணக்க விடயங்கள் இருக்கிறது. சோ இந்த தமிழாக்கம் முழுக்களையும் விரும்பினால் தயவு செய்து இன்றைக்கு ஒருக்கா கேளுங்கோ. அதை விட பல விடயங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப்ல நான் உங்களோட கதைச்சு கொண்டிருப்பேன். பல விடயங்கள் நாங்கள் கதைக்க வேணும். சோ நேற்றையான் என்னுடைய உரையினுடைய தமிழாக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஏனென்றால் இது முக்கியமா நீங்க கேட்க வேண்டியது, இந்த வீடியோனுடைய தொடக்கத்துல ஒன்று பார்த்திருப்பீங்க. எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாக ஷேர்ல இருக்கிறாள்டே சொல்லியிருப்பேன், தீவிரவாதி என்ன துணை சொல்றான். ஏனென்றால் சொல்ல பயம், வாக்குகள் வடக்கு மாநிலத்தில் உடையும் என்று. ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொங்கிய படிச்சு அரெஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஆனா வாயால சொல்லப்பட பயம், தலைவர் தீவிரவாதி என்று, சட்டப்படியே தீவிரவாதி என்று பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா தலைவர் தீவிரவாதி என்று சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா கிடக்கு. ஏனென்றால் நீங்கள் பொய்யுக்கு வாக்கு தேர்ற ஒரு அரசாங்கம் என்றதை நெடுகளும் நான் நிரூபிச்சு கொண்டிருக்கிறேன். நேற்று தேசிய தலைவர் பிரபாகரன் சம்பந்தமாக நேரடியாக சபாநாயகர் கதிரில் இருந்து ஒரு ப்ரொஃபஸரால் அன்றாவரத்தை சேர்ந்தவர் அவருடைய நேரடியாக கேட்டுக்கணும். ஐயா நீங்களாவது சொல்லுங்க அப்ப முடிந்தால் தேசிய தலைவர் ஒரு தீவிரவாதி என்று நீங்களாவது சொல்லுங்க வாப்பாண்டு. எங்கண்ட மனசுல கடவுள், உங்களுக்கும் இப்ப கடவுள் தான். இல்லாட்டி நீங்கள் வழக்கமானதுல வாக்கு கேட்கலாது. சோ நாங்கள் நேற்று கதைத்த அக்குவர் ஆணிவராக தமிழாக்கம் மட்டும் இல்ல, அதுல கணக்கு விடயங்களும் நாங்கள் பார்க்க போறோம். வாங்க கதையை முதல்ல இருந்து பார்ப்போம். වෛද්‍ය රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 14ක කාලයක් ලැබෙනවා. බොහොමස්වදී ප්‍රොෆෙසර්, ඇත්තටම මේ කලින් කතා කරපු මන්ත්‍රතුමාට කියන්න විපක්ෂයේ කවුරුත් නැහැ. ඔක්කොමලා ගෙදර ගිහලා අඩියක් ගහන්න. දැන් අඩියක් ගහන්න විදියකුත් නැහැ. ගෙදර ගිහලා කණ්ඩ පොණ්ඩ විදියකුත් නැහැ. පඩිකුත් නැහැ. බම්බුවකුත් නැහැ. ඇවිල්ලා නිකන් ගෑ ගහලා යනවා. ඒ නිසා කරුණා කරලා කියන්න මේ මම විතරයි විපක්ෂයේ වාඩි වෙලා හිටියේ. ඒ නිසා මේ නිකන් බොරුවට විපක්ෂයේ කවුරු ඉන්නවා කියව වගේ අත්ති කරලා දික් කරලා කතා කරන්නේ නැතුව මේ මට හිතලා කතා කරන්න කියලා. இந்த வீடியோ உங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தமிழாக்கம் சேர்த்து போட போறேன். என்னுடைய இந்த கதைக்கிற டைம் வந்தது சரியா 5:30 முடியறதுல எனக்கு 5:10 தான் இந்த டைம் வந்தது. சோ உண்மையா என்ன கதைக்கிறதுக்கு இருந்த நிமிடங்கள் வினாடி பகாய் 5 நிமிடங்கள் தான் இருந்தது. ஆனால் கேஷான் விதானகே மற்றது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேர் எனக்கு அவர்களுடைய டைமை தந்திருந்தவர் கடைசி நாள் தானே கதை மச்சானோட. அது சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியில் இருக்கிற 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தந்தவர் கடைசி நாள் தானடா கதடா 2. சரிதானே? அதை விட எனக்கு இந்த டைமை நான் ஏற்கனவே கதைச்சிட்ட முதல் தடவை. சோ இந்த டைமை எடுத்து தந்த எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் MP சுஜீவ செனசிங்க ஐயாவுக்கு நன்றி. இந்த கதைக்குள்ள நான் கதைத்தது தமிழாக்கம் செய்தான் இது போடுறேன்னு அவை குத்தி முடிய தேவையில் ஒருத்தரும்
இந்த கதைக்குள்ள முக்கியமான விடயம் ஒன்று இருக்கிறது. இலங்கையில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் தொடர்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கதைச்சிருக்கிறார். சோ அதை நான் தமிழாக்கம் செய்து போட போறேன். மொழியாக்கம் செய்து போடுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஒரு ஊடகவியலாளராக அல்லது ஒரு யூடியூபராக மொழியாக்கம் செய்து போடுறேன். அவை குளர் தேவையில் ஒரு தரம். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த 5 மணிக்கு ஒருத்தருமே இல்லை எதிர்கட்சியில. எல்லாரும் போயிட்டாங்க. 5 மணி வரைக்கும் இருக்கிறது நான் மட்டும்தான் வளமையாக. ஒருத்தருமே இல்ல, சகல பேரும் போயிட்டாங்க. அப்ப இதுக்கு முதல் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்வார் என்றால், கத்திக்கா சொல்லி சஜித் பிரேமதாச நாமல் அங்க ஒருத்தரும் இல்ல, அங்கெல்லாம் எம்டி கதிரை இவர் கத்தி காய்ச்சி கொண்டு போய். அப்ப அதான் நான் சொல்லுவேன், ஸ்பீச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னா கரு ப்ரொஃபசர், அவர் ஒரு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ப்ரொஃபசர், ஒரு ஆள் மீடியாவில் ப்ரொஃபசர், ஒரு ஆள். ஐயா தயவு செய்து உங்களுடைய முதல் காய்ச்ச பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லுங்க, இங்க எதிர்கட்சியில ஒருத்தரும் இல்லை, நானும் சாணக மாது கூட. இந்த சாணக மாது கூட என்னோட வலது கையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்சவனுடைய கட்சியில 3 பேர், அனுராதா ஜெயரத்ன, சாணக மாது கூட, மற்றது நாமல் ராஜபக்ச, மற்றது 4வது இவர் யாரு, அனுராதா ஜெயவர்தன SLPP, மற்றது இவர் யாரு, டிவி சாணக. சோ இந்த சாணக மாது கூட ஐயா பிரபாகரன் தொடர்பாக எதிராக தான் காய்ப்பார். ஏன், அவர் நாமளுடைய கட்சி. ஆனால் என்னோட அவர் நேர பல விடயங்களை கதைப்பார். இப்ப நேற்று போயிருக்கேன், எனக்கு என்னோட இருங்க, இவங்களை என்ன எரியட்டும், என்ன புதுசா என்ன பற்றி கற்பனைகளை தட்டி விடட்டும், சாணக ஐயா இருங்க. அந்த மனுஷனை பற்றி இந்த வரைக்கும் எந்த இடமுமே ஒரு குற்ற இதோ இல்லாட்டி கள்ளனுண்டோ சாணக மாது கூடவுக்கு இல்ல, டிவி சாணவுக்கும் இல்ல, சாணக மாது கூடவுக்கும் இல்ல. ஆக நாமல் ராஜபக்ச வச்சு போட்டுதான் இவங்க குத்தி கொண்டிருக்கிறார்கள். உகண்டாக சொல்லி கொண்டு போனது என்ன, துபாயில மேரியட் ஹோட்டல் என்று சொல்லி தீர்ந்தா எங்களுக்கு சந்தோஷம். ரைட், ஓகே, உண்மையான கல்லரை பிடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கடாப்பா நீங்க இவ்வளவு 2 வருஷம் பிறந்த நீங்கள் ஒரு கூட சிறையில கூட போடையிலே. அதான் பம்பல். அதுதான் என்னென்றால், அதான் இவர் சும்மா உருட்டுறது, அவன் கல்லன் அன்லஸ். இப்ப எனக்கு தான் 29 வழக்கு இருக்கு. அதுக்காக நான் 29 வழக்குலையும் குற்றவாளியா 200 வருஷம் தண்டனை எடுத்துட்டேன். இல்ல, வழக்கு முடியதான் தெரியும் யார் குற்றவாளி யார் சுற்றவாளிய. சோ வழக்கு முடிய வரைக்கும் நான் அப்புறம் பார்ப்போம் எங்களுடைய வழக்கு. ஆனால் அதான் சொல்றேன், மற்றவெல்லாம் குடிக்க போயிட்டான்டா, வெள்ளிக்கிழமை தானே. சோ எப்படியும் தண்ணி அடிச்சுட்டு அவங்க டிரைவரை வச்சுட்டு ஓடுவாங்க. எனக்கு கிணவே சொல்லிக்காங்க, வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட் போய்க்கல எங்க தமிழர் எம்பி மேல தவிர ஸ்ரீநாத் இந்த ஸ்ரீநேசன் மாதிரியான ஜூஸ் குடிச்சுட்டு போறாங்களே தவிர மிச்சம் முழு பேரும் பின்னேரத்துல போய் ஒரு சொட்டன் அடிச்சுட்டு டிரைவர் மேல ஓடண்டு போட்டு படுத்துருவாங்க. ஏன்னா இந்த 5 நாளும் சண்டையும் அடிமிடியும் மென்டலுக்கு ப்ரெஷரும் அது இதுவும் அவங்க தங்கனங்கட ஏரியா போயிடுவாங்க. சோ நான் சொன்னேன், எங்கட சபாநாயகருக்கு சும்மா குளற வேண்டாம், நாம இல்ல சஜித் பிரேமதாச அப்படி இப்படின்னா இல்லடா இல்ல. அதோட அவங்க எல்லாம் தண்ணி அடிக்க போயிட்டாங்க. அதோட இந்த வெங்காயங்களுக்கு தண்ணி அடிக்கவுமே இல்லாது. முதலாவது தண்ணி அடிக்க இல்லாத அவருடைய கட்சிக்குள்ள, 2வது தண்ணி அடிக்கிறது காசு இல்ல, சம்பளம் இல்ல, அடுத்தது சம்பளமும் இல்ல, பம்பு ஆகுதுன்னு, அது பம்புவும் இல்ல. சரிதானே? அதால மூடிக்கொண்டிருக்க சொல்லுங்க, என்னுடைய கதையை கேளுங்கன்னு சொல்லி போட்டுதான் சிங்களத்துல இந்த இதை ஆரம்பிக்கிறேன். ஒரு நீண்ட ஒரு 1 hour டிரான்ஸ்லேஷனா இருக்கும். விளக்கத்தை உங்களுக்கு வடிவாக நான் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு வீடியோவா பார்ப்போம். ගරු ප්‍රොෆෙසර්, මේ බොහොම ගෞරවයෙන් මම අද මගේ අන්තිම කතාව මගේ අවුරුදු 2ක් කාලෙන් ඒ නිසා මම ඔබතුමාට එකක් ඔබතුමාගේ අවසාන කතාව ඉතාමත්ම ප්‍රයෝජනවත් කතාවක්. රටට අනවශ්‍ය දේවල් කතා නොකර අවශ්‍ය දේ විතරක් කතා කරන්න. එතකොට අවශ්‍යම එකක් විතරයි කතා කරන්න යන්නේ. මේ චේගුවෙරා කියලා තියෙනවා better to die standing rather than live on your knees කියලා. තමුන්නාසලා මේ මරණයක හොඳයි හිතගෙන මේ කකුල් නමලා ජීවිතේ බේරගන්න කියලා. ඒ නිසා මට එහෙම ඕමනාවක් නැහැ මේ කරු ප්‍රොෆෙසர். நான் சொல்றேன் ஐயா, என்னுடைய இது கடைசி கதை ஆண்டால கொஞ்சம் அமைதியா கேளுங்க சார் இந்த கதையை என்று அவர்கிட்ட அப்படி மைக் எடுத்து சொல்லுவார். அப்பவும் குழப்புறாங்க, கடைசி வீடியோவையும் குழப்புறாங்க பாருங்க. மைக் எடுத்து சொல்லுவார், உங்களுடைய கடைசி கதை என்றபடியால் நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமா கதைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற என்று சொல்றார். யாரு? எங்கட ஐயா மேலே ஸ்பீக்கர் சேர்ல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப நான் கடுங்கதை ஒன்றுதான் கதைக்க போறேன், கேளுங்க. கடுங்கதை ஒன்றுதான் கதைக்க போறேன், கேளுங்க என்று போட்டு சொல்றேன். நான் சேகுவேராவினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட் என்றால் அவருடைய ஒரு பழமொழி அல்ல, ஒரு கோட். அவர் சேகுவேரா சொல்லி போட்டு போன ஒரு விடயத்தை சொல்றேன். பெட்டர் டு டை ஸ்டாண்டிங் தேன் லிவிங் இன் ஏ நீசட். அதாவது முழங்கால்ல நிமிர்ந்து நின்று சாகுறது பெட்டர், கால்ல துணிவோட நின்று சாகுறது பெட்டர் முழங்கால்ல நின்று வாழ்றதுக்கு. அதாவது கோழையாக வாழ்றப்ப உங்களுக்கு தெரியும், நான் இந்த பாராளுமன்றத்துல
நினைச்சிருந்தால் என்னால என்பிபிட்ட போய் கடிதம் கேட்டு விஓபி அடிச்சு கொண்டு விஓபி லெட்டரை கொண்டே பாராளும கோர்ஸ்ல கொடுத்து கொண்டு என்பிபிக்கு கொட்டாளி கொண்டு இருந்திருக்கலாம் 5 வருஷம். சாகலாம் அதுக்கு பிறகு. அதை விட தூக்கு போட்டு சாகலாம். அதான் சேகுவேரா சொல்லி இருக்கிறார், பெட்டர் டு டை ஸ்டாண்டிங் தேன் லிவிங் ஒன் ஏ நீசன்ட். முழங்கால்ல கேவலமாக வாழ்றதை விட. அப்ப ஜோதிச்சு பாருங்க, என்பிட்ட போய் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து நான் கொண்டே விஓபி லெட்டரை கொடுத்து இந்த வழக்கம் முடிச்சிருந்தா, விஓபி லெட்டர் எடுத்து இந்த வழக்கம் முடிச்சிருந்தா நான் என்ன 3 வருஷத்துக்கு அன்றகுமார் நாயகவனுடைய துடிபாடி கொண்டுதான் இருந்திருக்கேன். பிரியோசனம் இல்லை. அப்படியான மனுஷன் இல்ல ராமநாதன் அர்ச்சுனா. சதன் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அப்படியான மனுஷன் இல்ல ராமநாதன் அர்ச்சுனா. அதோட நான் 2 வருஷம் கௌசல்யாவே தாரான்னு சொன்னேன். 2 வருஷம் முடிஞ்சது. சோ ஏன்டாப்பா நான் பிச்சை எடுக்கணும் கண்டவன்ட்டே. அதுல இன்றைக்கு ஏதோ உதயம் பேப்பர்ல எழுதியிருக்கிறாங்கன்னா அதுக்கு தனி வீடியோ வாய்ச்சி போட்டு தனி வீடியோ போடுறேன். வித்யாதரனுக்கு தனி வீடியோ போடுறேன் இந்த சொங்கிக்கு. ஆனால் நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? உதயம் பேப்பர் வித்யாதரன், எங்களுடைய பாஸ்கெட்பால் இவர் யாரு தயாளன், இவர்களுக்கெல்லாம் ஒரு தனி வீடியோ போடுறேன். அவங்க நாட்டுக்கே பேரம், நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். வீட்டுக்கும் பேரம், நாட்டுக்கும் பேரம், நாங்கள் தனி வீடியோ போடுறோம். சோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்வேன், ஐயா முக்கியமான கதையோட்ட கதைக்க போறேன். இந்த கதையை டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணி போறோம். என்ன கதைச்சுனா මේ මං ඔබතුමාට එකක් කියනම් අපේ රටේම ලොකු ප්‍රොෆෙසියෙක් ඉන්නවා. එයාගේ පුතාගේ නම තමා දිමුතු සූරසේන. මේ ලියුමක් ඇවිල්ලා තියෙන්නේ මට 19/8/26 දවස දිනය දාලා ජසීම් ජමීල් කියලා ජූකේ වල ඉන්න ජර්නලිසම් කරන එක්කෙනෙක් තමයි මේ ලියුමක් ගහලා තියන්නේ. මේ රටට ඉදාම වදගත් ප්‍රොෆෙසියා ගැන කතා කරලා තියෙනවා. එයාගේ පුතාගේ තමයි මේ දිමුතු සූරසේන. දැන් බලන්න බැලුවා නම් හරියටම දැන් කොළඹ වල අපාර්ට්මන්ට් එකක් විකුණලා තියෙනවා. අපාර්ට්මන්ට් 6යි 12th floor 64 Ward Place කොළඹ 7. ඔක්කොම වටිනාකම තමයි මේ මිලියන 185යි 185 මිලියන්. ඒ බිල්ඩින් එකට කියන්නේ ද ග්‍රෑන්ඩ්. හැබැයි ඒක විකුණපු එකනාගේ නම මිස්ටර් නිහාල් හෙටිආරච්චි, ගත්ත එකනාගේ නම දිමුතු සූරසේන. කවුරුත් ගලබල වෙන්න ඕනේ නැහැ. දිමුතු සූරසේන කියලා පුතා තමයි මම කතා කරන්නේ. එයාට මිලියන 185ක් ගාන මේ බඩු දීලා තියෙනවා. මම නිකන් කියන්නේ, මම වෙන මොකුත් කියන්නේ නැහැ ආවේ. හැබැයි මට මතක් කරන්න කැමති 2021 MB එක්ස්ප්‍රස් පර්ල් කියලා සිංගප්පූරු නැවක් ආවා අපේ රටට. ඒක ඇවිල්ලා ඉන්දියාව වලින් කොළඹට යන ගමන් නයිට්‍රික් ඇසිඩ්, කොස්මැටික්, කෙමිකල් ඕවා ඔක්කොම ටික අරගෙන ගිනි ගන්නවා මේ 20 2021. ඊට පස්සේ දවස් 12ක් ඒක ගිනි අරගෙන ඒක යට වෙනවා මේ මූදුවට. දෙවෙනිදා ජූන් 2 2021 ඒකට නඩුව දාලා ඒ කාලේ හිටපු චීෆ් ජස්ටිස් ඒකට නඩුවට වන්දි ගෙවන්නයි කියලා තිනවා බිලියන් 1ක් US ඩොලර්. එතකොට බිලියන් 1ක් US ඩොලර් කියන්නේ 1000ක් මිලියන 1000ක් US ඩොලර්. ඊට පස්සේ එයා ඉවත්ලා යනවා ඒ පුත්කලයා. ඊට පස්සේ ඉස්සරහට එන්න හිටපු හොඳම මේ චීෆ් ජස්ටිස් තමයි චීෆ් ජස්ටිස් කොතාගොඩ. එයාව ඒකට ඒ කොමිටි වලට පත් කරලා 5 බෙන්ච් ජස්ටිස් ටේබල් එකක් දාලා බෙන්ච් එකක් දාලා ඊට පස්සේ එයා ඉවත්ලා යනවා. ඊට පස්සේ කොටාගොඩ මහත්තයා තමයි දැන් චීෆ් ජස්ටිස් එන්න හිටපු එකන. හැබැයි දැන් කොටාගොඩ මහත්තයාව ඉවත් කරා ඒ කොමිටි එකෙන්. ඊට පස්සේ 5 බෙන්ච් එක 3 බෙන්ච් කරා. 3 බෙන්ච් එක දැන් ඉවර කරලා තියෙනවා මේ නඩුව. හැබැයි බිලියන 1ක් US ඩොලර් වලින් කියන්නේ මම. ඒ වගේ මිලියන 1000ක් ගෙවන්න තියපු එක මිලියන 1ක් ගෙව්වා සෙප්තැම්බර් 2025 ලෝකල් ඒජන්ට්. ඒ කියන්නේ ලංකාව ලෝකල් ඒජන්ට්. මේ ලෝකල් කම්පැනි එක තමයි සී කන්සර්ටෝරියම් කියලා. ඒගොල්ලෝ මිලියන 1ක් US ඩොලර් මිලියන 1ක් නැත්නම් අපේ සල්ලි වල මිලියන 300ක් ගෙව්වා. ගහලා ඉවරලා ඊට පස්සේ ආපහු මේ නඩුව අපේ ජනාධිපතිතුමා මේ නඩුව ගත්තා. ගත්ත ගමන් කරා මේ කොටකොඩ මාධ්‍යාව එළියට දැම්මා. එයා හොරෙක්නේ. ඒ නිසා එයාව එළියට දැම්මා බෙන්ච් එකෙන් කියලා එළියට දාලා ඉවරලා ඊට පස්සේ නඩුව වැව්වා. නඩුව වැව්වාම අපිට පාඩුවයි මිලියන 999ක් US ඩොලර්. ඒක 300 වැඩි කරන්න මම දන්නේ නැහැ. මම එච්චර ඉගෙන ගත්ත පොරක් නෙවෙයි. ඒ නිසා මට ඒක තේරෙන්නේ නැහැ. හිතලා බලන්නකෝ ඒ වෙනුවට එයාගේ පුතාට දීලා තියෙනවා. කාගේද පුතා කියලා මම දන්නේ නැහැ. ඒක DNA ටෙස්ට් එකක් කරන්න ඕනේ. ඒක වෙනම කතාවක්. දිමුතු සූරසේනට බිලියන් හරිද? ඒක කතාවෙන් දෙව අයියා.
දිමිත සූරසේන මම ඔයාට කියන්න බෑනේ සයිකියාට්‍රික් ඩොක්ටර් කෙනා වෙලා ඉඳලා ඔයාට කියන්න බෑනේ ඔයා සයිකියාට්‍රික් ලඩ කියලා මම කිව්වොත් ඔයා පව් ඔයාගේ වයිෆත් ඔයාට රැයට ළඟට එන්න දෙන්නේ නැහැ ඒ නිසා මම කියන්නේ ඔයාට ඉන්නකටාට මේ කරුණාකරලා මේක බලා ගන්නකෝ මේ අපේ ප්‍රොෆෙසර් මම ඔයාලට ගරු කරනවා සාමාන්‍යයෙන් ඔය පුටුවේ වාඩි වෙන්න ඕනේ ඔයා වගේ පුත්කලයා තමයි උතන වාඩි වෙන්න ඕනේ නිසා මම සාමාන්‍යයෙන් මූලාසන මන්ත්‍රතුමිය කියලා කවදාවත් ඔබතුමාට කියන්නේ මම ඔයාගේ ඇකඩමික් ක්වොලිෆිකේෂන් එකට වාග්කීම ගන්නවා මම ඒ වගේ අපේ රට බලාපොරොත්තු වෙන හිටියා අපේ රටවල් වල ඒ කියන මල්පල ටික අයින් කරලා වල්පල ටිකක් අයින් කරලා මල්පල ටික දානවා කියලා හැබැයි මේ වල්පල ටික උඩ බලාගෙන ඉන්න නවත් එක කියන්න කැමති නෑ පව පොර නැගිටිනවා ඊට පස්සේ මේක තමයි இது அர்ச்சுனா ராமநாதனுடைய கொஞ்சம் சீரியஸான டாக். இது ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. இதுல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கதைக்கிறது சிங்களத்துல, பாராளுமன்ற உரைய சிங்களத்துல என்னத்துல கதைச்சிருக்கிறார் என்றதை தமிழாக்கம் செய்து போடுற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடிப்படை உரிமையில மொழி சுதந்திரம் அந்த சுதந்திரம் எல்லாம் இருக்கு தானடாவா. சோ வழக்கு போட்டாலும் பரவாயில்ல பார்த்துக்கொள்ளும். ஆனால் மொழி சுதந்திரம் என்ன சொல்றாரு அர்ச்சுனா ராமநாதன்ன்றதை பார்ப்போம். அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கதை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு தமிழனும் வடிவாக்க எழுது சரிதானே. போன வருடம் த கிராண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு 6வது மாடியில இருக்கிற ஒரு அட்ரஸ் ஒன்று சொல்லி அந்த அட்ரஸ் பேர் ஞாபகம் இல்லை. அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் உண்டு. 185 மில்லியன் 1850 லட்சத்துக்கு ஸ்ரீலங்கன் காசுக்கு நிகால் ஹெட்டியாராச்சி என்று சொல்லுகின்ற ஒரு நபர் இன்னொரு ஹெட்டியாராச்சி என்று சொல்லுகின்ற ஏஜென்ட் ஊடாக திமுத்து சூரசேன என்று சொல்லுகின்ற ஒரு நபருக்கு விற்கிறார். அவ்வளவுதான் கதை. தமிழாக்கம் ரச தமிழாக்கம் திமுத்து சூரசேன என்ற ஒரு ஆளுக்கு விற்கிறார். இங்க அர்ச்சுனா ராமநாதன் சொல்லல திமுத்து சூரசேன யாருடைய பிள்ளை என்று உங்களுக்கு நான் சொல்ற விளங்க இல்லையாடாப்பா. சிங்களவனுக்கு அதை விட வடிவா விளங்கும். அர்ச்சுனா ராமனா என்ன சொல்லியிருக்காரு, திமுத்து சூரசேன என்றவர் எந்த சூரசேன என்ற பிள்ளை என்றது எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சூரசேன திமுத்து சூரசேன 185 மில்லியன். இந்த திமுத்து சூரசேன வேண்டினவர் யார் என்று கேட்டா எனக்கு தெரியாது, அந்த வீடியோல சொல்லப்படவும் இல்லை. சரிதானே. சரி, சூரசேன என்ற பேரை ஞாபகம் வச்சு கொள்ளும் போவன். சரி, உங்களுக்கு அடிக்கடி பிறகு கேள்விப்படுவீங்க நீங்க. சோ இப்ப பிரச்சனை என்னென்றால் அவன் யாரோ ஒருத்தன் அவற்றை ஆட்டோ லேண்டா வித்திருக்காண்டா அது உனக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அர்ச்சுனா ராமநாதனுக்கு. லண்டன்ல இருந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்கின்ற ஒரு ஜமீல் என்ற ஒருவர் இந்த கடிதம் சியபோக்கு அனுப்பிட்டு சியபோக்குல இருந்து எனக்கு அனுப்பி இருக்கிறார்கள், ஃபோர்வர்ட் பண்ணிக்கார்கள். உங்களுக்கு விளங்கணும். இப்ப அர்ச்சுனா ராமநாதன் எப்படி ஒரு போறேன்டா உங்களுக்கு விளங்கணும். எந்த பயமும் இல்லாம கதைக்கக்கூடிய சின்னல்ல இருந்து அப்ப எனக்கு அடிக்கிறாரு. ஏனென்றால் சொல்ல பயம் தெரியாம வளர்க்கணும் பிள்ளைங்க. விலங்கண்டு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, விளங்கிச்சா அவங்களுக்கு. அது மாதிரி பயம் இல்லாம வளர்க்கணும். என்னது பயப்படும், உன்னால சாப்பிடண்டா ஒரு நாளை சாகொள்ள போறீங்க, அவ்வளவுதானே. சாயக்குள்ள அர்ச்சுனா ராமநாதன் ஆச்சா இங்க இடத்துல படத்துல 6வது ஒருத்தன் வரலாற்றுல ஞாபகம் வச்சிருப்பான். இப்படியும் ஒருத்தன் இருந்தாடா வாலிமத்துல இருந்து. அதை விட்டு போட்டு கோடையெல்லாம் வாழ்றதுக்கு நான் பிரபாகரனா பொட்டமானா வாழ்றதுக்கு சாகிறதுக்கு தயாரா இருக்கிறான். ஒருபோதுமே என்ன கருணாமான் பிள்ளையான் மாதிரி சாகிறது நான் தயார். நான் கோலை இல்லை, கேபி மாதிரி இப்படி எல்லாம் சாகிறது சாலாண்டா, இப்படி நான் வாழ்றதுக்கு சாலாம். சரி, விஷயத்தை விடுவோம். சோ இந்த திமுத்து சூரசேன வேண்டி இருக்கிறார். இதுதான் அந்த கடிதத்துல இருக்கிற. சோ இந்த திமுத்து சூரசேன யாருண்டு இதுக்கு ஒரு கதையை அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்றத்துல சிங்களத்துல என்ன சொல்றாரு என்றால் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி மே மாதம் 20ஆம் தேதி மேயோ ஜூனோ ஞாபகம் இல்லை. இதை சொல்றாரு அவர், கேளுங்க உதவி வேணுமெண்டா. ஒரு கப்பல் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வருது. 20 மெட்ரிக் டன் நைட்ரிக் ஆசிட் உட்பட காஸ்மெட்டிக்ஸ் மற்றது கெமிக்கல் ஐட்டம்ஸ், அதை விட இந்த பிளாஸ்டிக் பலட்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வருது. வரைக்குள்ள இலங்கை கடற்பரப்புக்குள்ள 20ஆம் தேதி தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த கப்பல் யாருக்கு சொந்தமான என்று சொன்னால் சிங்கப்பூர் கம்பெனி ஒன்றுக்கு சொந்தமான சிங்கப்பூர் பிளாக்கோட தான் வருகிறது. இங்க என்ன செய்ய போகுது, இலங்கை கடற்பரப்புல தீப்பிடிக்குது. 12 நாள் தொடர்ந்து அது எரிஞ்சு 2ஆம் தேதி அது தாழுது. அதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்கு கொட்டாகட என்று சொல்லப்படுகின்ற சீஃப் ஜஸ்டிஸ், அப்ப இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் கொட்டாகட, என்னுடைய அப்ப இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் பேர் வேற ஒரு பெயர்.
அவருடைய பேர்ல அவர் அதை அந்த வழக்கை நடத்தி அந்த வழக்குல வந்து $1 பில்லியன் நஷ்ட ஈடு $1 பில்லியன் நஷ்ட ஈடு வந்து அந்த சிங்கப்பூர் கம்பெனிக்கு $1 பில்லியன் எனக்கு சொல்றதுக்கே கவலையா இருக்கு கொடுக்க சொல்லி. ஏன்னா இலங்கையினுடைய கடனே 42 60-70 பில்லியன் போயிருக்கும். அதுல 1 பில்லியன் இதுல வந்திருக்கும் கடன்ல, சரிதானே? சோ 1 பில்லியனை பே பண்ண சொல்லி இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுட்டு அது 2021 ஆண்டு. அதுல அந்த டைம்ல இருந்த பெஞ்சில இருந்தாங்க 5 பேர், 5 ஜட்ஜ்மேர் அந்த பெஞ்சில இருக்கணும். சோ அந்த 5 அந்த ஜட்ஜ்மேர் வந்து ஆர்டர் கொடுக்கிறார்கள். அப்புறம் அந்த வழக்கு வந்து கொத்தகோட என்கின்ற சொல்கின்ற ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் அந்த முடிவோ அவர் போயிட்டார், அவர் சீஃப் ஜஸ்டிஸ் போயிட்டார். அதுக்கு பிறகு இப்ப அனுரகுமார திசாநாயக்கா அந்த வழக்கு எடுத்த பிறகு அந்த 5 பெஞ்சை 3 பெஞ்ச் ஆக்கிடும். 5 ஜட்ஜ்மேர் இருந்ததை 2 ஜட்ஜ்மேர் இருக்கணும். ஏனென்றால் அந்த கொத்தாகட்டம் சொல்லப்படுகின்ற மிகவும் நேர்மையான, இப்படித்தான் அர்ச்சுனா ராமநாதன் இந்த வீடியோட சொல்றாரு, எனக்கு அதை விட தெரியாதா, மிகவும் நேர்மையான அந்த ஜட்ஜை அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் அந்த 5 பெஞ்சில இருந்து ரிமூவ் பண்ணுது. அவரை மின்னோராலயம் ரிமூவ் பண்ணி போட்டு மிச்சம் 3 பேரை வச்சுக்கொண்டு அந்த வழக்கம் முடிவெடுத்துக்கிறது. அந்த மிச்ச காசு தேவையில்லை என்று வழக்க முடிவெடுத்துக்கிறது, சரிதானே? சோ அந்த வழக்கே முடிஞ்சது என்றது அர்ச்சுனா ராமநாதன் இந்த கேள்வியா கேட்கிறாரு. என்னன்னா அந்த இப்படி வழக்கம் முடிஞ்சது ஏனென்றால் அதுல அவர் கணக்கு காட்டுறார். $1 பில்லியன் என்றால் 1000 மில்லியன் $1 பில்லியன் பில்லியன் என்றால் 1000 மில்லியன் $1000 மில்லியன் கொடுக்க வேண்டிய நேரத்துல செப்டம்பர் 2025 ஆண்டு 1 மில்லியனை மட்டும் கொடுத்திருக்காங்க. 1000 மில்லியன் கொடுக்காத இடத்துல 1 மில்லியன் அல்லது 0.001 தான் கொடுத்திருக்கிறாங்க. தீர்மானிக்கப்பட்ட தொகையில $1000 1000 மில்லியன் கொடுக்க வேண்டிய நேரத்துல இவர்கள் கொடுத்திருக்கிறது வந்து ஆக ஒன்லி 1000 தான் கொடுத்திருக்கிறாங்க 2029. அது பிறகு இந்த வழக்கு முடிவிடுகிறது. வழக்கு முடிவிட்ட பிறகு இங்க இந்த லேண்ட் விற்கப்படுகிறது. திமுத்து சூரசேனோட பெயருக்கு வந்து அந்த லேண்ட் இடமாற்றம் செய்யப்படுகிறது. சோ அந்த வழக்குக்கும் இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் பத்மன் சூரசேனவுக்கும் இந்த திமுத்து சூரசேனவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்ற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இதுக்குள்ள கதைக்கிறார். chance කියලා. හැබැයි ඉතල බලන්නකෝ. දැන් මම අහන්නකෝනේ බබා. අහන්නකෝ. අන්තිම කතාව අහන්නකෝ. දැන් මම මේ කතා කරන්නේ මේ නේ ඉන්නකෝ පොඩ්ඩක්. එයා මගේ හිතවතා. මේ බල මේ මම ඒ කතාව කියන්න. එයා මගේ හිතවතා නිසා බය වෙන්න එපා. දැන් මේ දිමුතු සූරසේන කියලා කිව්වම ආණ්ඩුව නැගිටින්නේ මොකටද? හර්ධ සාක්ෂි මම දැන් මේ පාර්ලිමේන්තුවේ දාලා යන මේ අත්‍තරම මම කියන්න මේ ඒක මට හරි සිංහලද දන්නේ කියනවා අපේ දමල වලින් හැමෝම නිර්වාණයි නම් ඒ කියන්නේ එක්කෙනෙක්වත් අන්ඩර්වෙයාර්වත් අදින්න නැත්තම් එතන අන්ඩර්වෙයාර් දාගෙන ඉන්න කෙනා මෝඩයි කියලා කියනවා. මම දන්නේ ඒක සිංහල කියන කොහොමද හැමෝම ඒක ඒරියා එක හැමෝම නිර්වාණ වෙන්නවා නම් අන්ඩර්වෙයාර් දාගෙන ඉන්න කෙනා මෝඩයා කියලා කියනවා. ඒ වගේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ මේ පුද්ගලයාගේ ඉස්සර මාව සයිකියාට්‍රික් පේෂන්ට් කියලා කිව්වා මට කිසි ලඩක් නැහැ මේ මම ඒක අහලා තියෙනවා මේ මේකේ අංගොඩ වැඩ කරලා තියෙනවා සර් මෙහෙත් බිව්වද ඉන්නවම හරිද මම මේ ටෙලිබල වැඩ කරලා තියෙනවා අංගොඩ වැඩ කරලා තියෙනවා හවුරුදු 20 මේ මෙඩිකල් සිස්ටම් එකේ ඒ නිසා මට කිසි අවුලක් නැහැ. හැබැයි දැන් ඔක්කොම ගානවා බලන්න හේතුව දැන් මම කතා කරේ දිමුතු සූරසේන ගැන. මම වෙන සූරසේන ගැන කතා කරලා නැහැ. ඔයාගේ තාත්තා වෙන්නේ නැති ඔයාගේ පුතා වෙන්නේ නැති මම ඒක කතා කරේ නැහැ. මේක තමයි මේ අපේ රටට වෙලා තියෙන්නේ. දැන් කෝදාගොඩ මහත්තයාව එළියට දාලා හරිද හොඳ පුත්කලයා ටික එළියට දාලා අන්තිමට මේ කරලා තියෙන වල්පල මේ என்ன ஜோக்கண்டா திமுத்து சூரசேனன்னு சொன்ன உடனே மைந்த விஜயசிங்கவா மைந்த சமரசிங்க இல்ல விஜயசிங்க மைந்த விஜயசிங்க முன்னாள் காத்து வரந்த ஒரு வீடியோவில் கிட்ட பார்த்திருப்பீங்க பைத்தியம் டாக்டர் இப்படி கோட்டை அடி எங்கேயாவது கோட்டை பட்டன் பூட்டி கொண்டு ஸ்பீச் கதைப்பாங்களாடா அந்த அதுக்கு வெங்காயம் உண்டு சரிதானே காய்ச்சி வீடியோ சொன்னவில்ல வாழ்க்கையிலேயே கோட்டையை போடாதீர்கள் கோட்டை போட வேண்டிய வந்தா இதான் நடக்கும். அது என்ன காய்ச்சி வீடியோ யோசனை இல்லை. இப்ப அவர் குழப்ப சொல்லுவேன் கட்ட திமுத்து சூரசேனை பற்றி தானே நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நான் வேற இந்த சூரசேனா பற்றியும் கதை கேள தானே ஏன் இப்ப நீங்க குளர்றீங்க? நான் காய்ச்சி கொண்டிருக்கிறது அவருடைய மகன் திமுத்து சூரசேனை தொடர்பாக. அதுக்கே நீங்க குளர்றீங்க. நாங்க வேற சூரசேனை பற்றி கதை கேள. அப்ப நான் அவர் அன்றைக்கு கதைச்சு எனக்கு ஞாபகம் வந்தேன் அப்பண்டு அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சொல்லுவார் இதுல அதாவது அம்மனமா இருக்கிற ஊர்ல கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அதை சிங்களத்துல சொல்றது ட்ரை பண்றேன்.
நிர்வாணமாக இருக்கு, நிர்வாணா என்றா உடுப்படும் இல்லை, நிர்வாணமா இருக்கிற ஊர்ல அண்டேவார்ல போட்டிருக்கிறவங்க வந்து பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அவே அதான் அதுல சொல்றேன். நான் அங்கோடையில வேலை இருக்கிறேன், தெல்லிப்பள்ளியில வேலை இருக்கிறேன், 20 வருஷம் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்திருக்கிறேன். இந்த பாராளுமன்ற சிஸ்டத்துக்குள்ள, சாரி, இந்த மெடிக்கல் சிஸ்டத்துக்குள்ள 2006ஆம் ஆண்டு டென்டல் ஃபேக்கல்ட்டிக்கு போனதுல இருந்து 2026ஆம் ஆண்டு இப்ப 20 வருஷமா இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறேன். அவே நான் உங்களை பைத்தியக்காரன் சொன்ன ஐயா, நான் ஒரு MBBS டாக்டர், சைக்காட்ரிக் போர்ட்லயும் வேலை இருக்கிறேன், நான் பிடிச்ச பாடம் சைக்காட்ரி. அவே உங்களை பைத்தியக்காரன் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. மனசு உடையில வந்து படுக்க அது இப்படியே சொல்றாரு டாக்டர் அர்ச்சுனா. அவே வாயை மூடிக்கொண்டு இருங்கோ. இவர் பக்கத்துல இருக்கிற சாணகம் அது கூட காட்டிக்க பாரு டாக்டர் அர்ச்சுனாட்ட. சாணகம் அது கூட பிரபாரணை பற்றி கூடாம தானே சொல்றவர். அப்ப அவரை பக்கத்துல இருக்கிறாரு. அப்பதான் நான் சொல்லுவேன், ஏன் மகே ஹிதவதா என்றால் அவர் என்னுடைய நண்பர், மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர். நாங்கள் அது சம்பந்தமா அவங்களுக்கு பதில் சொல்லலாம் இருங்க. ஏன் நான் அவரை கூப்பிடிங்க விட்டுருக்கேன், பின்ன கொடுக்க போறேன் பாருங்க முறையா. அவர் ஏன் கூப்பிட்டு பக்கத்துல இருத்தி இருக்கிறேன்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏன் இங்க அவசரப்படுறீங்க, கொஞ்சம் இருங்கோ எட்டு போட்டுதான் நான் கதைக்கிறேன். அதாவது இந்த பாராளுமன்றத்துல இவங்க விளையாடன்னு சொன்னாங்க, காட்டு பூக்கள் இருக்கிற இடத்துல இல்ல ரிமூவ் பண்ணி போட்டு, அல்லது காட்டு கண்டுகள் அல்லது காடு மாதிரி இருக்கிற பாராளுமன்றத்தை ரிமூவ் பண்ணி போட்டு பூக்கண்டு வைக்கிறதுக்கு தான் NPP அரசாங்கம் 2024ஆம் ஆண்டு 189 பூக்கண்டுகளை வச்சேன்னு சொல்லிதான் ஜனாதிபதி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். வல்பல ஐங்கர்லாம் மல்பல தீரத்தினா பாராளுமன்றம். அதாவது வல்பல என்றால் காடுகள், காட்டு மரங்கள் இருக்கிற இடங்கள். சரி, காடா போய் இருக்கிற பாராளுமன்றத்துல இப்ப பூக்கண்டு கொண்டு வந்து வச்சாங்க. சொன்னா பாருங்க, மல்பல குளறி கொண்டு இருக்குது. ஆனா நான் இவர்கிட்ட பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னாம பாய் என்ன செய்வான், அடுத்த எழும்பி இந்த 14 நிமிஷத்தை 15 நிமிஷம் ஆகிடுவான். அவே இவருடைய பேரை சொல்ல மாட்டேன். ஏன் குளர்றீங்க, நான் கதைச்சது திமுத்து சூரசேனா பேரு, நீங்க ஏன் குளர்றீங்க என்றுதான் இவர்கிட்ட கேட்கிறேன். හිතනවා ඇති මට නඩුවක් තියෙනවනේ නිසා මාව අනේ මට තියන්නේ අර පොලිසියට වෙනම එකයි යෙලෝ ලයින් එක වල දාපු එකයි ඒව තමයි නඩුව තියන්නේ ඒවා දාගන්නකෝ මාව හිරේ දාන්නකෝ ඒකයි මම ඕගොල්ලන්ට කියවලා පෙන්නන්න දුන්නේ better to die standing than live on your knees කියලා මරණයට බය නැහැ අපිට හරිද හැබැයි කවදාවත් මගේ කකුල් නමලා දනිෂ්ඨ මලාවිලා ඕගොල්ලන්ට ලියුමක් කරක් ගිහිල්ලා අර නඩුව බේර ගන්න ඒ නිසා මම යන්නේ මතක තියාගන්න හැබැයි இப்ப நான் சொல்ல பாராளுமன்றத்துல வந்து இந்த விடயங்களை வந்து கதைக்கிறது சரியான முக்கியம். இப்ப எனக்கு வழக்கு இருக்கிறதுக்காக இவ சில பேர் என்னைக்கெல்லாம் வழக்கு இருக்கலாம் தானே, என்ன சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் இந்த வழக்கு எல்லாத்தையும் முடிச்சு என்ன தூக்கு தண்டனை போடலாம்னு நீங்க என்ன கொலை செய்யுங்கடா, அது பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கிற வழக்கு முழுக்க போலீஸ்காரனை பேசினது, ஜெலோ லைன்ல நிப்பாட்டினது, ராஜகாரிய பாதாகிரிமா, இந்த மாதிரி பம்பு வழக்குகள் தான் இருக்கிறது. அவ எனக்கு பயம் இல்லை. கொலை செய்ய போறீங்களோ ராசா, ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன கொலை செய்யுங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன கொலை செய்யறாலும் உங்களோட சீஃப் ஜஸ்டிஸா வச்சு கூட என்ன கொலை செய்யறால் என்ன பிழை இல்லை என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அதுக்குள்ள சொல்லுவார். சரிதானே? அதே நேரம் சொல்லுவார், எங்கண்ட இந்த நான் நினைச்சிருந்தாலும் உங்கள்ட்ட வந்து கடிதம் வேண்டி கொண்டு போய் என்னுடைய இந்த எம்பி வழக்கை மிச்சப்படுத்திருக்கான் ரெண்டு வரைக்கும் வந்து உங்கள்ட்ட வேண்டினாடா. இதுதான் அர்ச்சுனா ராமநாதன். நான் வாழ்க்கையில் அப்படி வேண்ட மாட்டேன், அப்படி வேண்ட வரலாறும் இல்லை என்றதையும் நான் சொல்லுவேன். ප්‍රොෆෙසර් මට කාලයක හිතාගෙන හිටියා අපේ දෙමළ මිනිස්සු සිංගල් මිනිස්සු කවදාවත් එකතු වෙන්නේ නැහැ කියලා. මේ පාර්ලිමේන්තුව ආවට පස්සේ මම අතරම මෙතන ඉන්නේ හැමදාම අපේ චානක මාදුවට ගියා හැමදාම ප්‍රභාකරන්ට බනිනවා. ඔයගොල්ලෝ දැක්කනේ ප්‍රභාකරන්ට බදිනවා. හැබැයි අපි මම බැඳලා ඉල්ලුවා අයියාවිලා මගේ ළඟට වාඩි වෙලා ඉන්න. අපි කවදා අපි අයිඩියොලොජි වෙනස්. මගේ අයිඩියොලොජි වෙනස්. ඔය මෙතුමාගේ අයිඩියොලොජි වෙනස්. හැබැයි අපි එකට වාඩි වෙලා ඉන්නවා. දැන් මෙතන නාමල් ඉන්නවා නම් ගෙනලා මෙතන වාඩි කරගන්නවා. හැබැයි තමුන්නාසලා බොරු කරලා තමයි මේ රට මේ රවටන්නේ. අපිට එහෙම බොරු කරන්න ඕනේ නැහැ. මම අදවත් කියනවා හෙටත් කියනවා මම එළිය මීඩියා වලට ගිහින් කියලා තියෙනවා මම සිංහල ජනතාවට හිත නාස්ති කරන්න නැත්තම් මේ රිදන්න අර නැවේ මං කියන්නේ ප්‍රභාකරන් දෙයියෝ කියලා. මම ගරු කරන්නේ මගේ මිනිසුන්ට. මම අද ඇවිල්ලා කෝට් එකක් දාගෙන ටයි එකක් දාගෙන ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුව වලට ඉන්න පුළුවන් නම් 1992 වල බෝම්බයක් පුපුරනකොට එක එක ඇවිල්ලා බෝම්බය වැටෙනකොට මාව බේරගත්ත මිනිස්සු දැන් බිම යට. හැබැයි තමුන්නාසලාගේ බේරගත්ත මිනිස්සු ඔක්කොම ටික කකුල් නැතුව අත් නැතුව ඉන්නවා. තමුන්නාසලා කතා කරනවාද? ලැජ්ජායක ඔක්කොම ඇදෙන් ටික මාර ගලවල යන්න. තමුන් අයියෝ මේ පුතාගේ නම කිව්වා නැගිටින් දන්නේ. අයියෝ මෙයාගේ නම කියනවා හරියට එදා වෙන එක්කෙනාගේ නම කිව්වා. මේ කියනවා එක්මට මේ ඔබතුමා இதுல இப்பதான் முக்கியமான கதை ஆரம்பிக்கிறது. நீங்க கட்டாயம் கேட்க வேண்டிய பாட்டு என்னென்றால், எனக்கு பக்கத்துல இருக்கிற சாணக மாத கூட சம்பந்தமா சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் அவர் சொல்லுவார், முன்னிருந்த மஹிந்த தேசிங்க உனக்கு பக்கத்துல இருக்கிறது நாமல் நண்பன், உங்களுடைய இனத்தை எரிச்சாள் என்று என பக்கத்துல இருக்க சாணக அந்த மனுஷன் பாகம் வந்த ஒரு சோழியும் இல்லை. நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? சாணக மாத கூட எங்கேயாவது ஒரு இடத்துல
வந்து தமிழ் மக்கள் எரிக்கோணும் கொலை செய்யணும் காய்ச்சி அவங்க தங்களுடைய ஐடியாலஜிக்காக கதைக்கிறாங்க. அதுக்காக நாங்க நண்பர்களா இருக்கக்கூடாது இல்ல, நாங்க நண்பர்களா இருந்தா தானே, எதிரிகள் உண்மையான எதிரிகள் நண்பர்களா இருந்தா தான் இந்த சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரலாம். சும்மா எதிரி மாதிரி நடிக்கிறவனையும் நெறியலோடையும் நம்ம நண்பர்களாக இருக்கலாம். சும்மா என்பிபி அரசாங்கத்தோடையோ அல்லது இந்த அரசாங்கத்துல இருக்கிறவங்களோட நெறியல் கெட்ட நெறியல் சந்திரசேகரா இருக்கலாம், இளங்குமரனா இருக்கலாம், ரஜீவனை இருந்தாலும் பாவம் இதுகள் இந்த இதுல வந்து கெட்ட நெறி ஒன்னும் செய்யாது. இவங்களோட தமிழ் பிரதேசங்களுக்கோ தமிழ் இதுகளுக்கோ மனச்சுத்தியோட போய் அணுரோட அடிபட்டு வந்து இவங்க செய்வாங்களா? இல்லை, இவங்க எப்படி வாக்கு கூட்டலாம், எப்படி சைக்கிள் டயரை கொடுக்கலாம், மாட்டுக்கண்டை கொடுக்கலாம்னு தான் பாக்குற நெறி கூட்டம். சோ இந்த நெறிக்கூட்டம் வந்து ஒரு நாளுமே எங்களோட நண்பர்களா அயலாது. நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் பல தடவை இவங்களோட சேர்ந்து வேலை செய்வோம், அவங்களை அரசாங்கம் தானே சனத்துக்கு நல்லது செய்வோம். இல்ல இவைக்கு தேவை இப்ப வட்டார சபையை உருவாக்குறது, மாகாண சபையை வெல்றது, அப்படி நெறித்தனமா தான் இருக்கிறாங்களே ஒழிய மனச்சுத்தியோட இல்லை. ஆனா பக்கத்துல இருக்கிற மாது கூட எதிரி என்றா யாரு? மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியில இருந்து வந்த ஒரு எதிரி, எங்களுடைய எதிரியாத்தான் அவர் இருக்கிறார். ஆனா நாங்கள் கதைக்கிறோம். ஏன் இப்ப நல்ல நண்பர்களா இருக்கீங்களா, நாளைக்கு இவங்களை அரசாங்கமா வந்தா நாங்கள் மறுபடியும் எதிர்கட்சியில இருக்கிறோம்னு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சு கொள்ளுங்க, இருக்க மாட்டேன் நான் ஒரு நாளும், ஆனா இருக்கிறோம்னு வச்சு கொள்ளுங்க. அந்த நேரத்துல போய் சொல்லுவோம் சாணகையா மே அப்ப இது என்ன அத்தரம் கூட அரகணதி என்ன ஏது என்ன பாவ் கருணாகர்லா வகாமையா ரிலீஸ் கரணிக்கல மட்ட கதாகண்டம் வருது, நாமள்கிட்ட மட்ட கேடு வருது. நான் அதுல சொல்றேன், இவர் என்னுடைய நல்ல நண்பர். இப்ப இதுல நாமல் இருந்திருந்தால் கூட்டி கொண்டு வந்து எனது வலது கையில வச்சிருந்திருப்பேன். ஏனென்றால் எதிரிகளோட தானே நாங்க சமரசம் பேசலாம், எங்கள்ட இனத்தை அழிச்சவன்கிட்ட தானே சொல்லலாம் எங்களுக்கு வலிக்குது. உங்களுக்கு விளங்க கிடையாது, அழிக்கிறதுக்கு துணை போனவன் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. 51 ஜேவிபி சீட்ஸ் இருந்துச்சாம் பாராளுமன்றத்துல 2005. முழுக்க மஹிந்த ராஜபக்சே சப்போர்ட் பண்ணினான் இந்த ஜேவிபி 2004, 2005, 2006 வந்து பெரிய ஊர்வலமே கொண்டு வந்த அமைச்சர் சந்திரசேகரன் எங்கட இனத்தை அழிச்சாங்கல்ல பெரியாள். விளையாட்டு இல்லடா, சும்மா விளையாட்டு இல்ல, இனத்தை அழிச்சவன்ல பெரியாள் சரிதானே. 2004, 2005 ஊர்வலம் போய் எங்கட மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிங்க கொண்டு மஹிந்தவுக்கு முட்டு கொடுத்தவங்க இந்த ஜேவிபி. சோ எனக்கு பிரச்சனை மஹிந்தவோட, எனக்கு பிரச்சனை நாமளோட, எனக்கு பிரச்சனை டிவி ஜானகோட, எனக்கு பிரச்சனை வந்து மாதுகோட. சோ இவங்களோட தான் நான் கதைக்கணும். அண்ணன் நீங்க அந்த நேரம் செஞ்செல்லாம் பிள்ளை, இதுக்கு ஒரு வழியை காணணும், அதுக்கு என்ன செய்யறது, நாங்க அவங்களோட தான் கதைக்கலாம். இனத்தை எரிச்சவன் தானடா, எதிரியோட தானடா போய் கதைக்கலாம். தேசிய தலைவர் பிரபாகரன் எதிரியோட தானே போய் கதைச்சவர், நெறியலோட போய் கதைச்ச வரலாறு இல்லையே. உங்களுக்கு எத்தனை நேரம் சொல்லி இருக்கிறார் எங்களுடைய அண்டன் பாலசிங்கம் அவர்கள், ரணில் விக்ரமசிங்க ஒரு நெறி என்ற எத்தனை இடங்கள் அந்த நேரம் அரசியல தான் கதைக்கிறேன், இந்த நேரத்தில் அரசியல கதைக்கிற சொல்லி இருக்கிறார். ஆனால் எதிரிகளோட தானே போய் கதைச்சார்கள். அந்த நேரத்தில் எதிரிகளோட தானே கை குலுக்கினார்கள், எதிரிகளோட தானே போய் நோர்வேல அதே ஹோட்டல்ல கொண்டு என்ன ஒரு அண்ணாவரால் கொண்டு அந்த இதை விட்டு இல்ல மச்சான் இங்கதான் தேசிய தலைவருடைய டீம் இங்கேதான் அந்த ரூம்ல போய் நில்லு ஒரு நாளைக்கு. சோ உங்களுக்கு அது விளங்குதா? வந்து நாங்கள் யாரோட கதை கோணும், இவன்கிட்ட நாங்கள் பிரச்சனை, இவனோட பிரச்சனை கொடுத்தானோ அவன்கிட்ட தானடாப்பா கதை கோணும். சோ நான் சொல்றேன், சாணாவாதோட அவற்ற ஐடியாலஜி வேணாஸ், அவற்ற ஐடியாலஜி வேற, என்னுடைய ஐடியாலஜி வேற. அந்த ஐடியாலஜி அவன் தன்னுடைய இதை நேசிக்கிறான், விளங்கல, தன்னுடைய இனத்தை நேசிக்கிறான். ஆனால் என்னுடைய இனத்தை நான் நேசிக்கிறேன். நான் தமிழர் பிரபாகரன் தான் நான் சொல்றேன். எனக்கு அந்த கட்ஸ் இருக்குது, நான் போய் நாமளோட கதைக்கிறதுக்கு. இப்ப இதை நிப்பாட்டுவோம் ரெண்டு பேரும். நானும் ஒரு தமிழ் இனவாதியாக இருந்து கொண்டு அவர் ஒரு சிங்கள இனவாதியாக இருந்தால் நிப்பாட்டுவோம்டாப்பான்னு கதைக்கிறதுக்கு என்னால இயலும். அந்த ஐடியாலஜி அந்த தியரிட்டியே விளங்காத சிலர கட்சியில் தான் நம்ம குளறது. ஏனென்றால் 2019 சனம் முழுக்க எந்த பக்கம் திரும்பிடுவோம். அவனோட கதை நீ போய் அங்க கதை மச்சான் எங்களுக்காண்டி என்று யாழ்ப்பாணத்து ஜனம், கிழக்குமான ஜனம், முஸ்லிம் ஜனம் எல்லாம் என்னோட திரும்பிடுவோம். பயன்டா அவங்களுக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. சரியா? කාලේ නාස්ති කර ගන්නවනේ. නෑ නෑ ඉන්නවා. ඒක ඔයාලට වීඩියෝ එකකින් බලනවා ප්‍රොෆෙසර්. හරිද? මේගොල්ලෝ මේ ප්‍රොෆෙසර් ඔබතුමා හරි කියන්නකො මූලාසන ඉඳගෙන ප්‍රභාකරන් රසවාදියා කියලා. ටයිම් දෙන්න. මම ටයිම් දෙන්න ඔබතුමාට අද. මේක ඔබතුමාගේ කාලේ ඔබතුමා කතා කරන්නේ. ඒකත් කියන්න බැරි වෙලා ඉන්නේ. හරිද? මේ ඉන්නේ මල්පල ටිකක් කියන්නකො ප්‍රභාකරන් රසවාදී කියලා. මෙතුමා කියනවා ප්‍රභාකරන් රසවාදී කියලා. මම කිව්වා දෙයියෝ කියලා. අපි අපේ ஸ்டாண்ட் එකේ ඉන්නවා. හැබැයි අපි එකෙන් ආදරේ. அப்ப அப்படி காய்ச்சி கொண்டு கேட்கல தப்பன் அவர் மேல இருந்து கொண்டு அவருக்கு இப்ப உரைக்குது பயங்கரமா. என்னென்றால் நடிக்கிற நெறிகளை பற்றி தான் இங்க கதை. அனுரகுமார சாநாயக் என்ற ஒரு நெறி நடிக்கிறான் பாவி தமிழ் என்று அர்ச்சுனா சொல்றாரு இந்த வீடியோலயா. நெறிகள் வந்து இந்த ஜேவிபி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால்
தமிழர் இல்ல, முஸ்லீம் இல்ல, இங்க இல்ல. ஆனா பாக்குறீங்க தானே கிழக்கு மாநிலத்துல முஸ்லீமுக்கு என்ன நடக்குது, வடக்கு மாநிலத்துல செம்மணிக்கு என்ன நடக்குன்னு பாக்குறீங்க தானே, காணி வெடிவுக்கு என்ன நடக்குன்னு பாக்குறீங்க தானே. சோ அவர்கிட்ட கேக்கு நான் சொல்றேன், ஆனா நாங்கள் எதிரி, ஆனா நாங்கள் கலைப்போம். நான் கலைப்போம், கலைச்சு ஒண்டா ஒற்றுமையா செய்யல இடத்துல கேம் கேட்போம். அதை விட்டு போட்டு சும்மா நடிச்சு சனத்தையுமே மாத்தி உலகத்தையுமே மாத்துறதுக்கு நான் தயாரில்லைன்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்லுவா டப்பன்னு மேலே இருந்தோண்டு உபத்துமாக்கி காலை நாஸ்திகரணமானே உங்களுடைய டைமை வேஸ்ட் ஆக்குறீங்க தானே. நான் சொன்னேன் ப்ரொஃபசர் கீழ வீடியோ பாருங்க கெதிரு கெதிரு இந்த பாருங்க பள்ளியாடின கொமெண்ட்டுக்கு பாருங்க, கீழே வருகின்ற கொமெண்ட்டுகளை வாசிங்க, போய் வீடியோ அங்க இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் மற்றொரு அகாலத்தை என்னண்டு. நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புறேன் என்னென்றால், இங்க நாங்க யாரையுமே ஏமாத்துறீங்க. அதான் உள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்கள் மிகப்பெரிய நரிகள், முஸ்லீமையும் ஏமாத்துறீங்க, தமிழையும் ஏமாத்துறீங்க, சிங்களையும் ஏமாத்துறீங்கடா. ஒட்டுமொத்த முழு பேருக்கும் போய் சொல்றீங்கன்னு பட்டையா கொடுக்குறேன்னு இந்த வீடியோல மிச்சது கேளுங்க. අද අවිල්ල ශානකයි යවනවා මල්ලි අත්‍තරම අන්තිම කතාවද කියලා. මං කිව්වා අන්තිම කතාව තමයි ඒ 20 වෙනිදා නඩුව තියෙනවා මං යනවා මගේ රක්ෂාවට කියලා. හැබැයි ඔබතුමාලා රටේ පට්ටබල් බොරුවක් කියන්නේ. මම බොරු කියන්නේ මගේ ඥාතිට. මම මගේ ඥාතිට ආදර නිසා මම ආදර සිංහල ඥාතිට. ඔයා ගිහලා ඕන්න අපි ඔට්ටුවක් දාමුද? එන්න කියන්නකෝ අnder කුමාර සනායක අපේ ජනාධිපතිතුමාට ගිහලා ඔට්ටුවක් දාමු. මමද එයාද ඇත්ත කියන්නේ කියලා මේ රටේ. ඒ වගේ ලැජ්ජ වෙන්නේ නැති වෙඩ තමයි ඔය තමුන්නාසලා කරන්නේ. තමුන්නාසලා කියන්නේ මුස්ලිම් නෑ, සිංහල නෑ, ඊට පස්සේ දමන නෑ කියලා. මම කියනවා මම දමල. මම ඒක අමතක කරන්නේ නෑ. මට දමල කියන කිව්වම මට මාර සතුටක් හම් වෙනවා. හැබැයි මම බඩාගන්නේ සිංහල එක්කනාව. ඇත්තටම සිංහල එක්කනාව. හැබැයි තමුන්නාසලා වගේ නේ නිකන් අර උඩ වේද කෑලි, පල්ලා වෙන කෑලි නෑ මම බඩාගන්නේ නෑ කවදා. මතක තියාගන්න. උඩ ඒක ඕගොල්ලෝ රේන්බෝ කම්පැනි. ඒ රේන්බෝ කම්පැනි අපිට අදාළ නෑ. මම කැමැති නාමල් රාජපක්ෂ වගේ සජිත් ප්‍රේමදාස වගේ කට්ටිය කවුරු හරි කියනවා නම් තමුන් සිංහල කියලා මං අරුන්ට කැමැති. හැබැයි දමලත් නෑ සිංහලත් නෑ කියලා අන්තිමට අවිලා හැමෝටම කෙලවෙන්න දෙනවනේ ඕගොල්ලෝ. අවුරුදු දෙකක් දුන්නානේ කන්ටේනර්ස් 323. මං කිව්ලා පළවෙනි දවසේ මම මේ කතාව කියනකොට කන්ටේනර් 23 ඇතුලේ මේ KPK බඩු තිබ්බා කියලා. අදවත් ඕගොල්ලෝ ඉන්ක්වයරි කරාද? මාව බලෙන් එකගෙන ගියා මේ CID එකට. මොකද උනේ? අද හොයාගත්තද? කන්ටේනර් විසා ජෙලෝල්ලා ඉන්නේ වාහනේ නවත්තනකොට මම වැරදිකාරයා. හැබැයි කන්ටේනර් 323ක් පන්නපේකන ජනාධිපතිගේ යාළුවා. එයා මේම විමාන රත්නායක මේම තට්ට කරලා කියනවා මගේ යාළුවා මේව මුකුත් කරන්නේ නැහැ කියලා. ලැජ්ජයි. තමුන්ගේ වයිෆුත් එක්ක ඇවිල්ලා පාර්ලිමේන්තු වාඩිලා කාමරේ දාගෙන ලැජ්ජයි. ඊට වඩා හොඳයි මේ 1972 මහින්ද රාජපක්ෂ මහත්තයා වෙන කොයි හරි දැම්මනම් බඩුව. තේරුණාද? මහින්ද රාජපක්ෂ මහත්තයා ඒ බඩු ටික එළියට දැම්මනම් අපිට ඔය කරදරෙන්නේ නැහැ. අයි BOC එකනේ වැඩ කරේ. BOC එක නේද වැඩ කරේ. පත්විම දුන්නේ මහින්ද රාජපක්ෂ නේද? නාමල් මහත්තයා දැන්නොත් කියනවා මේ අයියා හරි පත්‍ර වාඩි වෙලා නේ. ලැජ්ජ වෙන්න ඕනේ අනේ. ඊට වඩා තව එකක් කියන්නම්. ஷோட்டா சொல்றேன். அப்ப நான் சொல்றேன், உண்மையாகவே தமிழரா இருக்கணும், சிங்களவரா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும். முஸ்லீம் மக்கள் தங்களுடைய ஸ்கார்ஃபை போட வேணும், முஸ்லீம்னு சொல்ல வேணும், நான் பொட்டு வைக்கணும், விபூதி பூசணும், சால்வை வேட்டி போடணும், தோல்ல கையை போட்டு விட்டுக்கணும். விளையாச்சா உங்களுக்கு கண்டுதான் உண்மையான சுதந்திரம் வரும். கிறிஸ்டியன் மாலையோட ஜேசுண்ட இதோட எங்களுக்கு வேணுமென்றால் கொண்டு ஏதோ செய்வாங்க. பெருசா சுதம்பர் சுதாவியாம் என்னண்டு செய்யணுண்டா சாக மாட்டோம். நாங்க முஸ்லிம் மக்கள் தங்களுடைய சஃபானத்தை தான் நாங்க சாக மாட்டோம் வாழ்க்கையில அதை சாப்பிட்டு விளங்கச்சா உங்களுக்கு. நாங்க கொண்டே எங்களுடைய புகை என்று சொன்னா ஹோமருமே உங்களுக்கு பொங்கலை கொடுத்தா புக்கைய கொடுத்தா முஸ்லிம் ஜனம் சாது வேண்டி சாப்பிடுவாங்கள்றாப்பா. என்னோட படிச்சவன் எல்லாம் வேண்டி சாப்பிடுவான். கிறிஸ்டியன் சாக மாட்டாங்க, புத்திஸ்ட் சாக மாட்டாங்க. ஆக எங்களுக்கு இந்த இனவாதங்கள் இருக்கிறது வெறும் அரசியலுக்காகவே ஒழிய மற்றபடி உண்மையாவே மக்களை எதிர்க்கிறார்களான்னு கேட்டா ஒரு சில இனவாதிகள் இந்த யூடியூப்லையும் வீடியோக்களையும் குளர்றாரு ஒழிய சனமாகவே இருக்குது. அதை நான் சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது நான் சொல்றேன் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிகப்பெரிய போய் சொல்லி இருக்கிறார். எங்களுக்கும் சொல்றது போய், முஸ்லீம் மக்களுக்கும் போய் சொல்றது போய், தமிழ் மக்களுக்கும் போய் சொல்றது போய். என்ன செய்யறீங்கன்னு சொல்லுங்க. எதுவுமே இந்த வரைக்கும் நீங்கள் இந்த 2 வருடத்துல ஏதாவது உருப்படியா செய்தேன்னு சொல்லுங்க. இல்ல. நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி அப்படிக்கான் கேக்குறேன். ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணி பாப்போமா, இந்த இலங்கையில போய் உண்மையான மனிதன் யாருன்னு உங்களுடைய ஜனாதிபதி பேரையும் போட்டு என்னுடைய பேரையும் போட்டு இந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்கிறவன் யாருன்னு சேலஞ்ச் பண்ணி பாப்போமா. ஒட்டுவதாமது அப்படி தினனுவா நான் வெல்லுவேன். நான் சிங்களத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாரன் கேளுங்கடா. சிங்களத்தையும் கொஞ்சம் படிங்க. சோ கொடுத்த குடுவையில ஒருத்தர் எழும்பி போவேன். நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வரைக்கும் இப்படித்தான் சொல்றேன். பாராளுமன்றத்துக்கு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒற்றுமை அவாலே நான் நினைக்கிறேன்.
தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக வாழலாம் நினைச்சு கொண்ட மனநிலையில தான் இந்த பாராளுமன்றத்தை வந்தாங்க. இந்த பாராளுமன்றத்தை விட்டுட்டு போய்கல. இந்த பாராளுமன்றம் தான் சிறந்த இடம் சிங்கள தமிழ் மக்களை, முஸ்லிம் மக்களை, இஸ்லாம் மக்களை, அதே நேரம் இந்த கிறிஸ்தவ மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்கிறதுக்கு இங்க அரசியல்வாதிகள் தான் நாங்க ஒர்க் அவுட் பண்ணணுமே ஒழிய மக்களை நாங்கள் தான் தூண்டுறோம் என்ற விடயத்தையும் இன்றைக்கு தெளிவா இதுல உடைச்சிருக்கிறேன், பட்டு மோசமா கொடுத்திருக்கிறேன். அதே நேரத்துல சொல்றேன் உங்களுக்கு திரும்பவும் கொண்ட ஞாபகப்படுத்த விரும்புறேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கேங்கல்ல எங்களோட தலையில குண்டுகள் விழுந்தது 92ஆம் ஆண்டு. அந்த நேரம் எங்களை பாதுகாத்தவங்கள் இப்ப மண்ணுக்குள்ள. நான் இந்த இடத்துல சிங்கள மக்களுக்காக, சிங்கள மக்களுடைய மனசை நோக்கடிக்கணும்ன்றதுக்காக பிரபாகரன் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு நான் இங்க கிட்ட அரசியல் செய்யல. நான் எனக்காக உயிர் நீத்தவர்களுக்கு நான் மதிக்கிறேன், கடவுளா மதிக்கிறேன். ஆகவே அதைத்தான் கடவுள் என்று சொல்றேன். சிங்கள மக்களை நோக்கடிச்சு மறுபடியும் இனவாதம் தூக்கணும்ன்றதுக்காக பிரபாகரன் கடவுள் என்று நான் சொன்னவன் இல்லை. அதே மாதிரி நீங்க உங்களுக்காக உயிர் நீத்த கைகால் இல்லாத அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் நீங்க ஒன்றைக்காவது ஒரு நாளைக்கு திரும்பி பார்த்துருக்கீங்களாடா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறீங்களாடா? நீங்கள் வைக்கப்படணும். அரசாங்கமா இருந்து நான் அரசாங்கம் இல்லை, நான் அரசாங்கமாக மாறுகிற சந்தர்ப்பத்துல என்னுடைய முன்னாள் போராளிகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன், அவர்களுக்காக நான் போராடுவேன். நாளைக்கு மஹிந்த ராஜபக்சவோ அல்லது நாமல் ராஜபக்சவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ அரசாங்கத்துல ஜனாதிபதியா வரலாம். வந்தால் நான் அவர்களோட உட்கார்வனாக இருந்தா நான் என்னுடைய இனத்தை காட்டி கொடுக்க மாட்டேன். பார்க்கிறேன் இந்த இனத்துக்காக போராடுவேன். இந்த இனத்துல யாராவது ஒருத்தனை பிடிச்சிங்கன்னா நான் உங்களோட போராடுவேன், சண்டை பிடிப்பேன், கேபினெட்ல சண்டை பிடிப்பேன், பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எதிராக கதைச்சு சண்டை பிடிப்பேன். என்னடா சரியென்று கதைக்கவும் பிள்ளையன்னு கதைக்கவும் தெரிஞ்சவன் ராமநாதன் அர்ச்சுனா. எழுதும் අපි මේක කතා කරන්නේ අපේ හදවත දෙන්න. අපිට අද සිංහල මිනිස්සු කැම දෙනවා. මං ගිහලා කඩවල කැම ඉල්ලනකොට මිනිස්සු කියනවා ඩොක්ටර් සල්ලි දෙන්න එපා කියලා. අපි අපේ ජාතිට ආදරයි. මං කවදාවත් ඊළඟ ආණ්ඩුව මේගොල්ලෝ ආවත් කවදාවත් මං අපේ මිනිස්සු පාවල දෙන්නේ නැහැ. මං ඇවිල්ලා ඇමරිකාවෙන් කරොත් හැබැයි කවදාවත් පාවල දෙන්නේ නැහැ. මම මගේ මිනිස්සුන්ට කියනවා මම මගේ මිනිස්සු වෙන පෙනී හිටිනවා. දැන් මට ඕන නම් ඇවිල්ලා මේ ඉන්න එක පක්ෂවල එකතු වෙලා ඕන පක්ෂයකට එකතු වෙලා මට ඡන්ද ගන්න පුළුවන්. මට ඡන්ද යන්න ඕනේ නැහැ. මට නැෂනලිස්ට් එක හම් වෙනවා. හැබැයි අපේ මිනිස්සුන්ට අපි ආදරේ. අපේ මිනිස්සුන්ට අපි ආදරේ. හැබැයි පරණ දේවල් මට මතක් කරන්න කැමති නැහැ. පරණ දේවල් මතක් කරන්න කැමති නැහැ. අයි මගේ තාත්තා නැති වුණා. ඔයාලා නිකන් ඔය මේ චූටි බම්බු කතා කරන්න නැතුව අහන්න. මේක මගේ තාත්තා නැති වුණා කොටියක ඉඳන්. හැබැයි මං ඒක අමතක කරන්න ලාස්ති. මට වැරද්දක් කරලා තියෙනවා නම් මම නාමල් රාජපක්ෂගේ තාත්තා වැරද්දක් කරලා තියෙනවා නම් එයාට බලා ගන්න තිබ්බා මගේ තාත්තාත් එක්ක. මට බලා ගන්න ඕනේ නැහැ මේ නාමලුත් එක්ක. එහෙම බලාගත්තා නම් ඊළඟ පරම්පරාවේ මගේ පුතා ගිහිල්ලා නාමල්ගේ පුතාට කතා කරන්න බෑ. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමායි කාලේ තව විනාඩි 2යි. Thank you sir. හැබැයි ඕගොල්ලෝ ඇති කරන්නේ ඒක. ඕගොල්ලෝ ඇති කරන්නේ බලන්නකෝ ත්‍රිකෝණාමල වල අර මේ පුදුමෙලි තිබ්බාම මොකද ජරා වැඩ කරේ පොලිසිය දාලා ඒක උසුවේ. හැබැයි මම එහෙම කරන්නේ නැහැ. මම 2029 හරි ආවිල්ලා ආණ්ඩු පක්ෂයේ මේගොල්ලොත් එක වාඩි වෙලා හිටියොත් නැත්තම් සජිත් ප්‍රේමදාස සර්වත් එක වාඩි වෙලා හිටියොත් මම එහෙම කරන්නේ නැහැ. මම අපේ මිනිස්සු වෙනුවට ඉන්න ඊළඟ එන ජනාධිපතිතුමා මම දන්න වෙනවා. හැබැයි ඔයාලගේ එම්පීලා දමල එම්පීලා කවුද කියලාවත් දන්නවද කියලා බලන්නකෝ සිංහල ජනතාව. ඔයාලගේ දමල එම්පීලා කවුද කියලාවත් ඔයගොල්ලෝ දන්නවද? කවදාවත් නැහැ. ඒ නිසා අපිත් இதுல இந்த விடயங்கள் சரியான முக்கியம். அப்ப நான் சொல்றேன், பக்கத்துல இருக்கிற சாணக மாது கூட விடுதலை புலிகளை படுமோசமாக எதிர்க்கிற நாமல் ராஜபக்சவினுடைய கட்சியிலிருந்து வந்தவர். அவருடைய தாத்தா தான், அவருடைய அப்பா தான் தமிழ்ல விடுதலை புலிகளை அழிச்சவர் என்று நாங்கள் இப்பவும் நம்புறோம். சரிதானே? அழிச்சவர் நம்புறோம். என்ன அழிச்சவர்? தேசிய தலைவர் பிரபாகரனுடைய மகனுடைய படுகொலை எல்லாரையும் நான் மறக்கிறது தயாரா இல்லை. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புறேன், நான் இருக்கிறது 2026ஆம் ஆண்டு. இப்ப என்னுடைய தந்தைக்கும் நாமல் ராஜபக்சனுடைய தந்தைக்கும், அப்படியே நான் சொல்றத தமிழாக சொல்றேன். நீங்க என்ன கெட்டவனா நினைச்சாலும் சரி, நல்லவனா நினைச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர். சரிதான்? ஐ நோ ஹூ ஐ ஆம். சோ என்னுடைய தந்தைக்கும் நாமல் ராஜபக்சனுடைய தந்தைக்கும் தான் போர் நடந்தது. அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பக்கத்துல இருந்து கதைப்பாங்களா இருந்தா இந்த போர் இன்றைக்கு இப்படி முடிஞ்சிருக்காரு. சரிதான்? அது வேற பிரச்சனை. அந்த போரை உருவாக்கினது நடத்தின இந்த தமிழரசு கட்சி. ஞாபகம் வச்சு கொள்ளுங்கடா. இந்த சைக்கிள் கட்சி, இந்த தமிழரசு கட்சி தான் இந்த போரை உருவாக்கி ஒரு விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை உருவாது காரணமா இருந்து இந்த அரசியல்வாதிகள், பழைய அரசியல்வாதிகள் வந்து செல்வநாயகம் அது இது இந்த நாயல் செய்த வேலையால தான் இன்றைக்கு 44,000 பேர் செத்தவங்க இல்லைங்கடா. அதுல பேர் நான் கதைக்க விரும்பல. உங்களுடைய எண்ணம் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் என்னுடைய மனசுல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியண்டா சரி ஏற்றுக்கொள்ளுங்க, பிள்ளையண்டா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அந்த காலத்து அரசியல்வாதிகள் செய்த வேலையால தான் எங்கண்டா இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து கடைசி அவங்களே போட வேண்டி வந்தது. துறையப்பாயிர இருந்து எல்லாரையுமே போட வேண்டி வந்தது. உங்களுக்கு தெரியுமா? நான் பெரிய கதைக்க விரும்பல. சரிதான்? இவன் கயந்திர மாதிரி கொப்பரை போட வேண்டி வந்ததுக்கு காரணம்
இவங்க சந்திரிகாவோட அடிச்ச கூத்துக்கும் டீலுக்கும் தான், வேற ஒன்றும் இல்ல. போட்டுட்டு மாமனிதர் பட்டத்தை கொடுத்துட்டு போனதுதான் இயக்கம். எங்களுக்கு அடி வைக்கிற ஆப்பு நான் வச்சுட்டு மாமனிதர் பட்டம் தரோம், இப்படி வேலை. அந்த கோபத்தெல்லாம் கேந்திரமா ரெண்டு வரைக்கும் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்து இன்றைய வரைக்கும் உங்களோட தமிழ்நாட்டை அழிச்சு கொண்டிருக்கிறான்றதை மறக்கிறீங்கடா. நீங்க முட்டாளுகள்ரா, உங்களை நான் காய்ச்சி பிரயோசனமே இல்லை. நீங்க என்னடா ஜோதிச்சுட்டு போங்க. உங்களை மாதிரி முட்டாள்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்கல. அது கொப்பனை கொலை செஞ்சதுக்காடா வந்து இந்த வரைக்கும் நின்று அழிக்கிறான்டா. தமிழ்ல சொல்லியே அவன் ஐடியா பாருங்க எப்படி அழிக்கிறான். தமிழ்லாம் தையிட்டு வியாரா என்று சொல்லியே அழிக்கிறான்டா. உங்களை விட எந்த இனம் நல்லா வாழமாடாடா. 2026 பிறக்கிற குழந்தைங்க எதிர்காலத்தை உருவாக்கணும். நான் போய் எந்த சொத்து இல்லாத ஆஸ்திரேலியாவில வச்சுக்கொண்டு கொழும்புல வச்சுக்கொண்டு வந்து வாங்கடா போராட்டம் பண்ணி இருக்கிற ஏழைகளுக்கு 2500 ரூபாய் 1000 ரூபாய் பஸ்ல கொடுத்து கொண்டு வந்து தையிட்டில் இறக்கக்கூடாது. அது என்னுடைய ஐடியாலஜி. பிழை என்றார்கள் பிழை என்று எடுத்துக்கொள்ளுங்க, சரி என்றார்கள் சரி என்று எடுமா, பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றேன், என்னுடைய தந்தைக்கும் நாமல் ராஜபக்சனுடைய தந்தைக்கும் தான் அடிபாடு நடந்தது. நாங்க தோத்து போயிட்டோம். நான் தோத்து போயிட்டோம். தோக்க பண்ணிடாங்க. காட்டி கொடுத்து துரோகிகள் வட்டக்கிழப்புல இருந்து கருணாமான் பிள்ளையானாக்கள் பிரிச்சு காட்டி கொடுத்து நடிவேல செஞ்சு பிரிச்சுட்டாங்க. பொட்டமான உயிரோட இல்ல, தலைவர் உயிரோட இல்ல, மதிவதனியக்கா அங்கேன்னு தெரியாது, தலைவர் இருக்கிறா இல்லையாதுன்னா தெரியாது. பிள்ளைய 3-4 ஓட்ட போட்டு கொலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த கொலை செஞ்சவன சரிதானே நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அந்த தேர்தல 2015 தேர்தல்ல நீங்க சொல்லி அதை நாமல் சொல்லித்தான் சுட்டதா, மைந்த சொல்லித்தான் சுட்டதா, கோத்தா சொல்லித்தான் சுட்டதான்றது உண்மையாவே சரத் பொன்சேகா மட்டும்தான் தெரியுமா. நான் சரத் பொன்சேகாவும் என்னுடைய பக்கத்து கதையில இருந்தான் சாப்பிட்டவர். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், இதுதான் அரசியல். இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு விட்டுருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில அரசியல் பக்கமே போகாத எங்களை கொண்டு விட்டுருக்கீங்க. சோ நான் திருப்பியும் பேசுறேன், அந்த பிரச்சனையே இன்றைக்கு நானும் நாமளும் சண்டை பிடிச்சா நாளைக்கு எந்த பிள்ளையும் நாமன்ற பிள்ளையும் சண்டை பிடிக்கும்டா. வெளிநாட்டுல போறவன் வெளிநாட்டுல வாழ்றவன் எல்லாம் தப்பிரிவா. என்னுடைய பிள்ளைகள் ஆக்ஸ்போர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்லயும் படிச்சு அந்த பிள்ளைய தப்பிடும். இங்க இருக்கிற பிள்ளைகள், இங்க கிளிநொச்சியில பிறக்கிற பிள்ளை, இங்க அம்மா தோட்டில பிறக்கிற பிள்ளை, எந்த மனசுல இருக்கிறது 100 வருஷம் தாண்டி எதிர்காலம். இந்தியா நினைச்சு நான் அரசியல்ல கயந்திரமார் பொண்ணம்மள மாதிரி சிறீதரன் மாதிரி கள்ள டீல் அடிச்சு காசெல்லாம் வேண்டி போட்டு நான் வாழ்க்கையில இந்த தமிழினத்தை எரிக்கிற அரசியல்வாதி இல்ல. அதனாலதான் இந்த அரசியலை விட்டு போறேன். எனக்கு இந்த அரசியல் செய்யவும் இல்லாது. எரிக்கிறவனுக்கே நீங்க வாக்கு போட போறீங்கன்னா அர்ச்சனா ராமநாதன் மறவுங்க, அது பிரச்சனை இல்லை. அப்படி ஒருத்தன் பாராளுமன்றத்தில் இருந்தான்றதே மறவுங்கடாப்பா. கௌசல்யா நரேந்திரன் என்னைய மாதிரி தான் இருப்பான், அவளும் உங்களுக்கு பிடிக்காடி மறவுங்க. மிச்சத்தை கேட்போம். ඔගොල්ලෝගේ ටී-ෂර්ට් එක අනේ තියනවා මංගාව. පුළුවන් නම් කවුරු හරි යවනවාද ආපහු යවන්න. අන්ද්‍රකුමාර දුක්කාගේ ටී-ෂර්ට් එක ගෙදර තියෙනවා. හරිද? ඒක මම බල්ලට දානවා කියලා හිතාගත්තා. හැබැයි එහෙම නරක කරන්න බෑනේ. මේ අපේ ජනාධිපතිතුමානේ. ඒ නිසා මේ බල්ලට කැමති වෙන්නේ නැහැ. ඒකට ඒ නිසා මම ඒකට දාලා නැහැ. හැබැයි බල්ලට කටක් තියනවා නම් ඌ දාන්න එපා කියයි. හැබැයි මම දාන්නේ නැහැ. එහෙම කරන්නේ නැහැ. අය ටී-ෂර්ට් එක කියන්නේ මම. ඒ නිසා එහෙම කරන්නේ නැහැ. මට ඕන නම් ඕගොල්ලෝට ආවිල්ලා ධනිෂ්ඨමලා ආවිල්ලා ඕගොල්ලෝම ලියුමක් අරගෙන ගිහලා අර නඩුව බේරගන්න තිබා. හැබැයි අපි එයි නගිටලා යන්නේ බබා. නගිටලා යනවා බබාලා. හැබැයි අපිට එහෙම ඕමනාවක් නැහැ. අපි ඒ කවදාත් කරන්නේ මේක මගේ අන්තිම කතාව. හැබැයි මම ඕගොල්ලෝටත් කවදාත් වරදක් කරලා නැහැ. ඕගොල්ලෝ කීයසරයක් ඇහුවද මට මල්ලි ඕක නවත්තන්න. අපි ලියුමක් හදලා දෙන්නම් කියලා මම ඒක ගත්ත නෑනේ අද වෙනකන්. ඔයාලට අවිලා ගත්ත නෑනේ ඒ ලියුමක්. මම මගේ මිනිසුන්ටත් මම ආදරේ, සිංහල ජනතාවට ආදරේ, මුස්ලිම් ජනතාවට තමයි මම යන්න දවස්වල අන්තිම දවස් අජර්මන් මෝෂන් එක දැම්මේ මුස්ලිම් ජනතාවට. හැබැයි මම එකක් කියන්නම්, බැරි වෙලා හරි 2029 අපි ඡන්ද ඉල්ලනවා නම් මම ඡන්ද ඉල්ලන පැත්තට නම් කවදාවත් මේ ඡන්ද ඉල්ලන්න එපා ඔයගොල්ලෝ කවුරු හරි. හරිද? මිනිස්සුම ගහලා පෙන්නනවා. ඊට වඩා තව එකක් කියනෝනේ මම මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කාගේ හරි හංසයියා හදවත ඉඳන් සෙක්‍රටරි ජෙනරල් අනිත් එක මැඩම් කුෂානි රෝගරන්දීර ඊට පස්සේ අපි ඉන්නේ මල්පල ටික මම ඔයගොල්ලෝගේ හිත කඩලා තියෙනවා නම් මම ඇත්තටම මේ ඝනකාට වෙනවා. මේක මම මගේ පැත්තට ඉන්න ඕනේ කියලා කියපු කතාව මම ඔයගොල්ලෝට ඩීලේ ගාලා මෙහා වෙහි වාඩි වෙන්නේ නැහැ. මේක ඩීලේ ගාලා ඔයාලට වාඩි වෙන්නේ. ඒ වගේ විපක්ෂ නායකතුමා, ඒ වගේ අනිත් හැම මන්ත්‍රීලා අයියා වගේ නම කියන්නද අපිට නැගිටිනවද? නැගේ මහින්ද ජයසිංහ අයියා නැගිටිනවද? මම ගියාට පස්සේ කියා කො අට්ටුනා කියලා හොයන්න එපා. ඒක නාමල් හොයා හොයා ඔබතුමායි කාලේ අවසానයි. අපරේෂන් දෙන්න ඔබතුමා ඉන්ක්ලූඩින් මේ පාර්ලිමේන්තුවේ සර්වේ කරන හැමෝටම මම හරියටම ආදරේ 2029 හරි නැත්තම් පස්සේ හරි කවදා හරි මේ පාර්ලිමේන්තුව මම එනකොට මම මගේ විදියට එනවා. මම කවදාවත් පාට වෙනස් කරලා ඉන්නේ නැහැ. ඒ නිසා මම මොකරි වරදක් කරලා තියෙනවනේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ මම සමාවෙන්න. භාෂාවේ මොකරි අඩපාඩුවක් තිබ්බා නම් මම සමාවෙන්න. මං හිතලා කරපු ඒවා නෙවෙයි ඒක. අනිත් එක අර කුස්මාලි අර මේවා කියපු ඒවා මම නිකන් ආත්තලයකට ගත්ත ෆන් එකක්. එහෙම නෑ. එහෙම නැතුව එයාට කරදර කරන්න නෙවෙයි. ඒ නිසා එයාටත් සමාවෙල්ලනවා. ඊට පස්සේ අර උගණ්ඩා කීර දෙයා නංගිගෙන එයාටත් සමාවෙල්ලනවා. බොහොම ස්තුතියි. ආචාර්ය
இந்த பாராளுமன்ற உரை இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில அர்ச்சுனா ராமநாதனுடைய வாழ்க்கையிலேயோ இன்னும் எனக்கு தெரியல. பட் அர்ச்சுனா ராமநாதனுடைய உரை பாராளுமன்றத்தில இருந்து உங்களுக்கு தமிழாக்கம் செய்ய வேண்டிய தேவையும் இருக்காது, போடவும் இல்லாது. கௌசல்யா நரேந்திரனுடைய தமிழ் உரையை மேபி சிங்களாக்கம் செய்து சிங்கள ஊடகத்துல போட வேண்டிய தேவை எனக்கு இருக்குமோ தெரியல. ஆனால் கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் இந்த அனுரகுமார ஜனாதிபதி அவர்களுடைய இந்த அரசாங்கத்துல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருந்து எல்லாருமே பொது ஜனாதிபதி என்று சொல்லிக்க அனுரகுமார நாயக்கனுடைய ஜனாதிபதி என்று நான் எங்களுடைய ஜனாதிபதி என்று வந்து நாமல்கிட்ட சஜித்திட்ட போய் அதுக்கு பிறகு திருப்பி அனுரோட்ட வந்து அணில் வரலாமான்னு ஜோதிச்சு பார்த்து அரசியலும் தெரியாம அந்த காலத்துல. ஆனால் கருத்தனாக்கு அதால அனுரவும் வெற்றி, அது பிறகு அனுரவும் தோல்வி, உள்ளூராட்சி சபை தேர்தல்ல விஜயும் வெற்றி, அடுத்த மாகாண சபை தேர்தலில் அர்ச்சனா சொல்றதான் நடக்கும். அதுக்கு அடுத்தது ஜனாதிபதி எலெக்ஷன்லையும் பொது தேர்தலையும் அர்ச்சனா சொல்றதா நடக்கும். ஒன்முறை சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அது பிறகு கடைசியா எல்லாருடையும் வந்து முக்கியமாக கக்கூஸ் மாலி என்று சொல்லுகின்ற உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நான் யாருன்னு சொல்ல விரும்புகிறேன், இந்த வெளியால சொன்னதுக்கு வழக்கு போடுவாங்க. அவாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உகண்டா குமாரி என்று சொல்லி நான் கிடைக்கணும். இந்த சிங்களம் தெரியாதால உங்களுக்கு நான் அங்கே ஏன் இவ்வளவு ஃபேமஸ்ன்றது அவையில ஆக்களுக்கு மொத்து பாராளுமன்றத்தில் மொத்துறதால. ஸோ அது உங்களுக்கு தமிழாக்கள் தெரிஞ்சிருக்கேன். நான் அதுல பூர்ணப்பட்ட அவ்வளவு ஹிட்டா ஓடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த கதைக்கிற அந்த கக்கூஸ் மாலி உகண்டா குமாரி கதைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹிட்டா ஓடி இருக்காது விழாலம் தமிழ் ஊடகங்கள். ஏனென்றால் அது சிங்கள ஊடகங்கள்ல பயங்கரமா 80K 160K 390K ஓடின வீடியோகள் எல்லாம் இருக்கிறது. ஸோ எனக்கு உதவி செய்த எல்லாருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கும் சொல்றேன், நான் இவ்வளவு அடியடி நடிச்சு போட்டு சொல்றேன், இது எல்லாமே மனசுல இருந்து இல்லை. நான் இங்க இருந்து அங்கடியில் அடிக்கிறவனும் இல்லை, அங்க இருந்து இங்கடியில் அடிக்கிறவனும் இல்லை, இங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு எதிரடியில் அடிக்கிறவனும் இல்லை, அங்க இருந்து இங்கடியில் அடிக்கிறவனும் இல்லை. அவை அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய கதை முடிச்சிருக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்திருந்த ஆக்களுக்கு உண்மையாவே நன்றி. பெரும்பாலும் பாராளுமன்றத்துக்குள்ள அர்ச்சுனா ராமநாதனுடைய குரல் இனிமேல் வரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அரசியல் அப்டேட் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் 9 மணிக்கு கட்டாயம் போடுவேன். இனித்தான் என்னோட உண்மையான வேலை தொடங்குது. விழாலும் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு என்ன செய்தார்னு தான் சொல்லி கொண்டிருந்தவர். இனித்தான் கௌசல்யா நரேந்திரன் என்ன செய்கிறார் என்றதை போட வேண்டிய சரியான மீடியா வேலை எனக்கு இருக்கிறது. காலத்துல ஒரு கேமரா உடங்கி அவர் உள்ள கண்டா வந்து கதை இங்க கௌசல்யா நரேந்திரனுடைய மீடியா செக்ரட்டரி, கௌசல்யா நரேந்திரனுடைய பர்சனல் செக்ரட்டரி, கௌசல்யா நரேந்திரனுடைய டிரைவர் எல்லாமே நான் இருப்பேன். ஸோ எல்லா சம்பளம் என்ன தான் வரும் யோசிக்கேன். பிராசன் பேரையோ ஜெயதாசன் பேரையோ போட்டிருந்தா கூட சம்பளம் நான் தான் எடுப்பேன், நான் தான் சாப்பிடுவேன். பயப்படாதீங்க நீங்க, அவங்க எனக்கு தருவாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு வேற ஜொப் இல்லை, எனக்கு அதை தருவாங்க. கௌசல்யா நரேந்திரன் எனக்கு சாப்பாடு கேட்டா சாப்பாடு தரும், இல்லை எனக்கு வெளிநாட்டுல இருந்து யாராவது சாப்பாடு போடுவோம்னு கேட்டாலும் சாப்பாடு தருவாங்க. ஸோ இந்த அரசியல், இந்த பாராளுமன்ற அரசியல் இதுதான் கடைசி வீடியோ. நன்றி வணக்கம். என்னுடைய உரையும் இதுதான் கடைசி. நன்றி வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே
நினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என் நினமே என் சனமே